நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியற்கோன் வெப்பு ஒலித்த புகழியற்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களையும் சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளி இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளையும், இந்த இணையத்தில் இறந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடர்வோமாக. சென்ற வாரத்தில் நாம் வேத சிறப்பு, ஆகம சிறப்பு, வேத சிறப்பில் 6 பாடல்களையும், ஆகம சிறப்பில் 2 பாடல்களையும் வணக்கம் ஐயா. ரெக்கார்ட் போட்டோன்னா மனசுக்குள்ளே சொல்லிங்கம்மா. வேதங்கள் 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களை பெருமான் எப்படி தோற்றுவித்தார் என்ற அந்த கருத்தை பார்த்தோம். ரிக், யஜுர், சாம, அதர்வனம். அப்புறம் அதுக்கு 6 அங்கங்கள் என்ற அந்த கருத்தையும் நம்ம வேதத்துல முக்கியமா பார்த்தது அந்த வேத சிறப்பு 6 அங்கங்களையும் பற்றி நம்ம விரிவா பார்த்தோம். அடுத்து வேதத்தை தான் நமக்கு உபாயங்களை அறிவிக்கக்கூடிய சாத்திரம். இந்த வேதத்தை விட்டு அறம் இல்லை என்று சொன்னார்கள். அப்புறம் வேதம் உரைத்த அந்த பிரம்மனும் வேதியன் கிடையாது, அது சிவன் தான் அந்த வேதியன் என்று சொன்னார்கள். அப்புறம் வேதம் மந்திர வடிவானது. அதை வைத்து நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு நம்முடைய வேத மூலம் அந்த இறைவனே என்ற கருத்தை 3வது பாட்டுல பார்த்தோம். அப்போ திருநெறி வேறு சிவநெறி வேறு அல்ல, திருநெறி தான் சிவநெறி. இந்த திருவுருளை நமக்கு விளங்க செய்யக்கூடியதுதான் அந்த வேத நெறி என்ற அந்த கருத்தையும் பார்த்தோம். அப்புறம் 6 அங்கமாய் வரும் மாமரை ஓதிய அந்த பாட்டுல 6 அங்கமாக வருவது சிச்சை, கற்பம், வியாகரணம், சந்தோஷிபிதம், சோதிடம், நிறுத்தம் என்ற அந்த 6 அங்கங்களும் வேதத்துக்கு அங்கமாக வருகின்றது. திருமுறைகள்ல 4 வேதம் 6 அங்கங்கள் என்று நிறைய தடை வரும். அதுல 6ஐயும் நீங்க ஞாபகம் வச்சணும். சிச்சை, கற்பம், வியாகரணம், சந்தோஷிபிதம், சோதிடம், நிறுத்தம் என்று அதை பத்தி விரிவாக கூட போன வாரத்துல நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் மக்கள் உயர்ந்த நிலையை அடையணும் விரும்புறாங்க. சிவநிலை அடையணும், ஆன்ம நிலையை அடையணும், ஆன்மாவை தரிசனம் பண்ணணும், சிவத்தை தரிசனம் பண்ணணும்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா மனசு அந்த நிலைக்கு போக மாட்டேங்குது. போகாம என்ன செய்யுது, அது இழி செயலை செய்து அவர்கள் கீழே இறங்கி விடுகின்றார்கள். அவங்க மேட்டு விருப்பார், மேன்மையை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றது, முத்தியை அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருக்கின்றது. ஆனா அதற்கு உண்டான அந்த தவ ஒழுக்கம் இல்லை என்பதே இந்த வேத சிறப்புல நிறைவு பாடல பார்த்தோம். ஆகம சிறப்புல அஞ்சனமேனி அறுவையோர் பாகத்தன், அதுல அம்பாளை ஒரு பாகமா உடைய சிவபெருமான் அந்த ஆகமங்களின் தொகை எவ்வளவு என்றையும் அதை நம்ம பார்த்தோம். அடுத்த பாடல்ல நம்ம என்ன பார்த்தோம், இந்த 28 ஆகமங்கள். அந்த 28 ஆகமங்கள் முதல் ஆகமம் காமிகம், கடைசி ஆகமம் வாதுளம். எப்ப சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, காமிகம் முதலா வாதுளம் ஈரா என்று சொல்வார்கள். இது 2ஐயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த 16வது வரக்கூடிய இந்த ரௌரவ ஆகமம். இந்த ரௌரவ ஆகமத்தை தான் நம்முடைய சிவஞான முனிவர் நமக்கு நம்முடைய மெய்கண்டார் அதை சிவஞான போதம் என்று கொடுத்திருக்கின்றார். இந்த ரௌரவ ஆகமத்தின் மொழிபெயர்ப்பு தான் நமக்கு அந்த சிவஞான போதம். இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். காமிகம், ரௌரவம், வாதுளம். அப்புறம் நம்முடைய சிவஞான முனிவர் மகுட ஆகமத்தை பற்றி சில சமயம் சொல்வார். அந்த மகுட ஆகமத்துல சில மேற்கோள்களையும் காட்டுவார். மொத்தம் 28 ஆகமங்கள். அதை கேட்டது 66 பேர்கள். அந்த 66 பேர்களையும் நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம். முதல் 10 ஆகமங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஆகமத்தையும் 3 பேர் கேட்டாங்க. எனவே அந்த 10 ஆகமங்களை 30 பேர் கேட்டு விட்டார்கள். பாக்கி இருப்பது அந்த 18 ஆகமங்கள். அந்த 18 ஆகமங்களை ஒவ்வொரு ஆகமத்தையும் 2 பேர் கேட்டார்கள். ஆகமத்தா 18 × 2 36. அது 30 + 36 66 பேர். எனவே 28 ஆகமங்கள்
அதை கேட்டவர்கள் வந்து 66 என்ற அவருடைய பெயரையும் வந்து போன தடவை வந்து பார்த்தோம். அப்புறம் அந்த வேதங்களின் கிரந்த தொகை வந்து எவ்வளவு, அந்த உப ஆகமங்கள் வந்து எவ்வளவு, ஒவ்வொரு ஆகமத்துக்கு வந்து உப ஆகமம் இருக்கும் என்று அந்த உப ஆகமங்கள் வந்து 207 என்ற கருத்தை வந்து பார்த்தோம். எனவே காமிகம் முதலா வாதுளம் ஈராக 28 மூல ஆகமங்கள். இந்த ஆகமங்களே என்ன செய்வார்கள், சிவபெருமானுக்கு வந்து அந்த நமச்சிவாய மந்திரத்தை வந்து பெருமானுக்கு உடம்பாக சொல்வார்கள். நா என்பது பெருமானுக்கு பாதமாக இருக்கின்றது, மா என்பது வயிறாக இருக்கின்றது, சி என்பது மார்பு பகுதியாக இருக்கின்றது, வா என்பது முகமாக இருக்கின்றது, யா என்பது முடியாக இருக்கின்றது என்று பாதாதி கேசமாக சொல்வார்கள். அதுபோல அந்த காமிகம் முதலிய இந்த 28 மூல ஆகமங்களும் பெருமானுக்கு வந்து அங்கமாகவும் பாதம் முதலிய உறுப்புகளாகவும் ஆடை ஆபரணம் என்கின்ற அந்த பிரத்யங்கம் உபாங்கம் சாங்கம் என்றும் இருக்கப்படுவதாகவும் ஒரு கருத்து வந்து சொல்லப்படுகின்றது. அது பிற்பாடு நேரம் கிடைச்சா நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய பாடல் வந்து ஆகம சிறப்பில் 3வது திருப்பாடல். அண்ணல் அருளால் அருளும் ஆகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரி எண்ணில் 70 கோடி 100,000 என்னிலும் நீர்மேல் எழுத்தது ஆமே. இந்த ஆகமங்களில் வந்து எண்ணிக்கை எவ்வளவு என்ற கருத்தை வந்து மறுபடியும் வந்து சொல்கின்றார். அண்ணல் அருளால் பெருமானாகிய சிவபெருமான் அந்த ஆன்மாக்கள் மேல் வைத்த அந்த அருளால் அருளும் ஆகவும், அந்த ஆன்மாக்கள் மேல் வைத்த கருணையால் தான் பெருமான் வந்து திவ்ய ஆகமங்கிறார். திவ்யம்னா தெய்வத்தன்மை குறிக்கும். இந்த தெய்வத்தன்மை பொருந்திய இந்த ஆகமங்கள் விண்ணில் அமரர் தமக்கும் விளங்கறிது. அதே அந்த விண்ணகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களுக்கும் விளங்குவதற்கு அரியது. எண்ணில் 70 கோடி 100,000 அவற்றின் கிரந்த தொகையை வந்து நம்ம என்னால் வந்து எண்ணினால் ஏன்னா 70 கோடி 100,000 அது 70 கோடியே 100,000 எண்ணிலும் நீர்மேல் எழுத்து அது ஆகுமே. இந்த எழுத்துக்களை வந்து எண்ணினால் அது வெள்ளம் என்ற எண்ணையும் வந்து மிஞ்சும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்றாரு. எழுத்தது எண்ணிலும் நீர் மேலாகும். நம்ம நீர்மலையில தான் நினைச்சு வைக்காம நினைப்போம். இந்த நீருங்கிறது வெள்ளத்தை வந்து குறிக்கும். அது வெள்ளத்தை போல தொகை வந்து மிகவும் அதிகமானது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இதுவே சிவபெருமான் தனது திருவுருள் காரணமாக இந்த ஆன்மாக்கள் மேல் வைத்த கருணையின் காரணமாக அருளி செய்த அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த மேலான ஆகமங்கள் வானத்தில் உள்ள அந்த தேவர்களாலும் அறிவதற்குரிய பொருள்களை உடையது. எனவே அவை அளவிழந்து கிடந்தாலும் அந்த உயிர்களுக்கு வந்து பயன்படுத்துவது மிகவும் வந்து அரிது. ஒரு பகுதியை தான் நாம் வந்து அறிந்து கொள்ள முடியும், முழுமையாக யாரும் வந்து அறிந்து கொள்ள முடியாது. எனவே அதை அறிந்து பெருமான் என்ன செய்கின்றார், முதலில் அம்பாளுக்கும் பிறகு மற்றவர்களுக்கும் விளக்கி அருளினான். அந்த மாதிரி விளக்கம் பெற்றவர்கள் யார் என்று அந்த 66 பேர்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அடுத்த 4வது திருப்பாடல். பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய் சிவதன்மம் தானே சொல்காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரனாகி ஆகமும் ஓங்கி நின்றானே. எனவே பெருமான் வந்து வேதமாகவும் ஆகியிருக்கின்றான், ஆகமாகவும் ஆகி நின்றான். வேதத்தையும் ஆகமும் படைத்ததும் அவன்தான், அதன் பொருளாக இருப்பதும் அவன்தான். எனவே வேதமும் ஆகமும் வந்து சிவபெருமானே என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி முடிக்கின்றார்கள். பரனாய் பெருமான் வந்து பரம்பொருளாக மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத நிலையில் அவன் இருக்கின்றான். அவன் வந்து பராபர பொருளாகவும், அந்த பரம்பொருளை தாண்டியது பராபரம். பெருமானுக்கு வந்து பரன், பரம்பரன், பராபரன் என்று பல பெயர்களும் சொல்லப்படும். பெருமான் வந்து பரனாக இருக்கும் போது அவன் சக்தி வந்து பறை என்று சொல்லப்படும். பெருமான் வந்து பரம்பரனாக இருக்கும் போது அம்பாள் சக்தி வந்து பரம்பரை என்று சொல்லப்படும். பெருமான் வந்து பராபரனாக இருக்கும்போது அந்த சக்தி வந்து பராபரை என்று சொல்லப்படும். பெருமான் வந்து எந்த உருவம் எந்த திறத்தில் நிற்கின்றானோ அந்த வடிவத்தில் வந்து அம்பாளும் நிற்பாள். பெருமான் வந்து பரம்பொருளாகவும் இருக்கின்றான், பராபர பொருளாகவும் இருக்கின்றான். அவன் வந்து தன்னை உலகத்துக்கு காட்ட வேண்டுமையா, காட்டி உலகில் தன்னை இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு காட்டி உலகில் தரனாய் இந்த உலகத்தை 224 கோணங்களையும் அவன் தான் வந்து தாங்குகின்றான்.
தரன் என்பவன் தாங்குபவன், அவன் தரனாக இருக்கின்றான். அவன் என்ன செய்கின்றான்? சிவதன்மம் தானே சொல் காலத்து. மக்கள் உய்ய வேண்டும் என்றால் அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அதில் முக்கியமானது அந்த சிவ தர்மங்கள். அந்த சிவ தர்மங்கள் தான் சரியை கிரியை என்று சொல்லப்படும். நல்ல சிவ தர்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின் அங்கேயே வெளிப்படும் கான் ஆரேனும் காணா அரண் என்பது திருக்குறளுக்குப்படியார். சிவ தர்மம் என்பது சரியை கிரியை இரண்டையும் சேர்த்தது சிவ தர்மம் என்று சொல்லப்படும். எனவே சிவ தர்மங்கள் மற்றதெல்லாம் சாதாரண தர்மம், உலக தர்மம், மனு தர்மம். எனவே இது சிவ தர்மம் தான் உயர்ந்தது. இந்த சிவ தர்மங்களை அவன் தானே சொல் காலத்து, தானே உலக மக்களுக்கு அருளி செய்யும் காலத்து அவன் அரணாய், அவன் அரண் என்ற பெயர் வாங்கி அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி. அமரர்களா தேவர்கள். அமரர் இடர்தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி. மரம்னா அந்த மரித்தலை இறப்பை உடையவர்கள். அமரர்களா அந்த இறப்பை தவிர்த்தவர்கள், நெடுங்காலம் வாழக்கூடியவர்கள். இனிமே அந்த தேவர்களால் அர்ச்சிக்கும் நந்தி, அவர்களால் வழிபடக்கூடிய அந்த நந்தி என்ற சிவபெருமான் அவன் என்ன உரனாகி. அது உரன் என்பது இங்க அறிவை குறிக்கும். உரன் என்னும் தோற்பியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்பது திருவள்ளுவர். இந்த உரன்கிறது மன உறுதியை குறிக்கும். அந்த மன உறுதி ஆன்ம அறிவால் வரும். எனவே சிவபெருமான் அந்த அறிவாகி இருக்கின்றான். இந்த ஆன்ம அறிவுக்கு ஆதாரம் அந்த சிவபெருமானின் பேரறிவு. இந்த சிவபெருமான் பேரறிவு சுட்டத்தான் இந்த ஆன்ம அறிவு வெளிப்படும், விளங்கும், செயல்படும். சிவபெருமான் அவனே என்ன செய்கின்ற அரணாகி அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரனாகி அவன் அறிவாகி ஆகமும் ஓங்கி நின்றானே. அவன் ஆகமமாகி ஓங்கி நிற்கின்றான். எனவே பெருமான் பரனாய், தரனாய், அரணாய் ஆகி நமக்கு மன உறுதியை கொடுத்து நமக்கு அறிவை விளக்கி செய்கின்றான் என்று சொல்கின்றார்கள். எனவே பரம்னா ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பொருள். பராபரம்னா அதற்கு மேலான பொருள், மேலானவற்றுக்கெல்லாம் மேலான பொருள் என்று சொல்வார்கள். அப்புறம் பரா அபரம் என்பதை பரம் கூட்டல் அபரம் என்று இரண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்ப பரம் அபரம்னு கூட்டிக்கிட்டோம்னா அது பரஞானம் அபரஞானம் என்ற இரண்டையும் அறிவித்து இந்த மக்களுக்கு உலக ஞானமும் தேவைப்படுகின்றது, இந்த சிவஞானமும் தேவைப்படுகின்றது. ஆன்மீக நெறியில் உயர்வதற்கு நமக்கு சிவஞானம் தேவைப்படுகின்றது. நமக்கு உலக நெறியில் வாழ்வதற்கு நமக்கு அபரஞானம் தேவைப்படுகின்றது. அதனால்தான் ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த சிவபெருமான் ஆணையால் அம்பாள் வலப்பக்கம் மார்பகத்திலிருந்து பரஞானத்தையும் இடப்பக்க மார்பகத்திலிருந்து அபரஞானத்தையும் சேர்த்து கொடுத்தார். ஏன்னா அவர் சமணர்களோடு வாது செய்து வெல்ல வேண்டியிருக்கின்றது. அவருக்கு உலகியல் அந்த கல்வியும் தேவைப்படுகின்றது என்பதற்காக அம்பாள் பரஞானம் அபரஞானம் இரண்டையும் குலைத்து கொடுத்தாள் என்று சொல்வார்கள். சிவ தர்மம் என்பது அந்த சரியை கிரியை அவற்றை விளக்கக்கூடிய அந்த ஆகமங்கள். அது சிவ தர்மம் என்பதை தர்மம்னா என்ன சொல்லுவோம்? அறம்னு சொல்லுவோம், புண்ணியம்னு சொல்லுவோம். சிவ புண்ணிய செயல்கள் என்று சொல்கின்றார்கள். அவன்தான் உரனாகி நமக்கு அறிவாகி, அறிவு என்பது ஞானத்தை குறிக்கும். பெருமானுடைய உண்மையான சொரூபம் அவன் ஞான சொரூபம். எனவே எல்லோரும் இன்புற்றுக்கு நிற்பதுவே அல்லாமல் யாமொன்று அறியும் பராபரமே என்று நம்முடைய தாய்மானவர் பராபரக்கண்ணில பாடுவார்கள். அவன் ஆகமம் ஓங்கி நின்றானே என்று அந்த கருத்துல என்ன சொல்றால, எப்படி நமச்சிவாயம் பெருமானுக்கு அந்த உடலாக உடலின் அங்கங்களாக இருப்பதா சொல்கிறோமோ, அது போல அந்த ஆகமங்கள் எப்படி பெருமானுக்கு உடலாக இருக்கின்றது என்ற கருத்தை இந்த பாட்டுல கொஞ்சம் பார்த்துக்கலாம். காமிகம் என்றது 2 திருவடிகளாக இருக்கின்றது. யோகஜம் என்பது 2 கணுக்கால்களாக இருக்கின்றது. சிந்தியம் அந்த திருவடிகளின் விரல்களாக இருக்கின்றது. காரணாகமம் அந்த கெண்டை கால்களாக அந்த தண்டை கால்களாக இருக்கின்றது. அஜிதம் முழந்தாள்களாக இருக்கின்றது. தீப்தம் தொடைகளாக இருக்கின்றது. சூட்சும ஆகமம் குய்யமாக குதமாக இருக்கின்றது. சகச ஆகமம் இடுப்பாக இருக்கின்றது. அம்சுமான் ஆகமம் முதுகாக இருக்கின்றது. சுப்ரபேதம் கொப்பூலாக தொப்புள் குடியாக இருக்கின்றது. விஜய் ஆகமம் வயிறாக இருக்கின்றது. நிஸ்வாஸ் ஆகமம் மூக்காக இருக்கின்றது. சுயாம்பம் மார்பகங்களாக இருக்கின்றது.
அனலம் வந்து கண்களாக இருக்கின்றது, வீரம் வந்து கழுத்தாக இருக்கின்றது, ரௌரம் வந்து செவிகளாக இருக்கின்றது. அததான் வந்து நம்முடைய மெய்கண்டார் வந்து நமக்கு சிவஞான போதமா கொடுத்தது. ரௌரவம் வந்து செவிகளாக இருக்கின்றது, அந்த மகுடாகம் வந்து நமக்கு திருமுடியாக இருக்கின்றது, அந்த விமலம் வந்து கைகளாக இருக்கின்றது, சந்திர ஞானம் வந்து மார்பாக இருக்கின்றது, பிம்பம் வந்து திருமுகமாக இருக்கின்றது, புரோக்திரம் வந்து நாக்காக இருக்கின்றது, லலிதம் வந்து கன்னங்களாக இருக்கின்றது, சித்தம் வந்து நெத்தியாக இருக்கின்றது, சந்தானம் வந்து அந்த குண்டலாங்காக இருக்கின்றது, சர்வோக்தாகம் வந்து பூநூலாக இருக்கின்றது, பாரமேஸ்வர ஆகம் வந்து அது முத்து மாலையாக இருக்கின்றது, இந்த கிரணமாகம் வந்து திரு ஆபரணமாக இருக்கின்றது, அந்த வாதுளம் வந்து பரிவட்டமாக தலையில் சுற்றக்கூடிய அந்த பரிவட்டமாக இருக்கின்றது. எனவே காமிகம் வந்து 2 திருவடிகள், அந்த கடைசியாக சொன்ன அந்த வாதுள ஆகமம் வந்து என்ன செய்யுது, அது பரிவட்டமாக தலைமுடியாக இருக்கின்றது. அது கால் முதல் அந்த உச்சி முடிய சொல்லக்கூடியது. காமிகம் வந்து திருவடிகளாகவும் நம்முடைய வாதுளம் வந்து பரிவட்டமாக இருக்கின்றது. அந்த 207 உப ஆகமங்கள் சொல்லல, அந்த 207 உப ஆகமங்கள் வந்து பெருமானுக்கு பூசக்கூடிய அந்த பரிமள திரவியங்கள், புஷ்பங்கள், மாலைகள் இது போல இருக்கின்றது. இது ஆகமங்களின் ஞான பாதம்தான் சைவ சித்தாந்தம். எனவே பெருமானுக்கு வந்து நம்ம நைவேத்தியம் வைப்போம் இல்லையா, அந்த நைவேத்தியமாக இருப்பது வந்து இந்த சைவ சித்தாந்தம் என்ற கருத்தை வந்து இந்த பாடலுக்கு வந்து பொருளாக சொல்லி இருக்கின்றார்கள். பெருமான் என்ன செய்கின்றார்னா, பரானாய் பராபரம் காட்டி அவர் வந்து இந்த சிவலோகத்தில் சதாசிவமூர்த்தியாக இருந்து என்ன செய்கின்றார், அந்த 4 முகங்கள் மூலமாக அந்த 4 வேதங்களையும் அந்த உச்சியாக ஈசான முகத்திலிருந்து அந்த 28 ஆகமங்களையும் கொடுத்தார் என்ற ஒரு கருத்தை வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொரு கருத்து என்ன பார்த்தோம்னா, அந்த 4 முகங்கள் மூலமாக 5 ஆகமங்களாக 20 ஆகமங்களையும், இந்த ஈசான முகத்தின் மூலமாக 8 ஆகமங்களையும் கொடுத்தார் என்ற கருத்தையும் நம்ம பாட்டுல பார்த்தோம். இதே சிவலோகத்தில் பெருமான் வந்து சதாசிவமூர்த்தியாய் இருந்து இந்த ஆகமங்களை பிரணவர் முதலானவருக்கு உணர்த்தி அருளினார். அவர் என்ன செய்கின்றார், நில உலகுக்கு சொல்ல வேண்டும் இல்லையா, அந்த நில உலகத்துக்கு ஏற்ப அவற்றை உணர்த்தி அருள வேண்டும். இந்த நில உலகம் வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது, அது வந்து நம்முடைய ஸ்ரீகண்ட பரமேஸ்வருடைய அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்கின்றது. மொத்தம் வந்து 36 தத்துவங்கள் பார்த்திருக்கோம். அதுல 5 சிவ தத்துவங்களும் சிவபெருமான் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கின்றது. அப்புறம் 7 வித்யா தத்துவங்கள் அது வந்து அனந்தேஸ்வரின் கட்டுப்பாட்டில் வந்து இருக்கின்றது. 24 ஆன்ம தத்துவங்கள் வந்து நம்ம ஸ்ரீகண்ட பரமேஸ்வரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எனவே நில உலகத்திற்கு சொல்லும் போது அவர் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனா இருந்து உணர்த்த அதை வந்து தேவர்கள் அவர் மூலமாக பெற்று அவர்கள் அந்த மெய் உடையவர்களாய் அவர்கள் பெருமானை வணங்கி இருந்தார்கள். எனவே இந்த ஆகமங்கள் வந்து நில உலகத்திற்கு வந்த வரலாற்றை வந்து இங்க தொகுத்து கூறுகின்றார். எனவே சிவபெருமான் வந்து அனந்தேஸ்வரருக்கு கொடுத்து, அனந்தேஸ்வரர் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு கொடுத்து, இந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் மூலமாக நமக்கு இந்த உலகத்திற்கு வந்தது. எனவே பரம் அபரம், பரஞானம் அபரஞானம் பார்த்தோம். பரம்னா உயர்ந்தது, அபரம்னா தாழ்ந்தது, அந்த மாதிரி ஒரு கருத்து வந்து உண்டு. எனவே அது உயர்ந்தது தாழ்ந்தது ஆகிய பொருளையும் குறிக்கும். இது உயர்ந்த பொருள் எது, உயர்ந்த பொருள் வந்து பதி என்ற பொருள். நாம் அறிய வேண்டியது 3 பொருள்கள் தான், பதி பசு பாசம். எனவே பரம் ஆக இருப்பது அந்த பதியாகிய சிவபரம்பொருள், பாசமாக தாழ்ந்ததாக அபரமாக இருப்பது அந்த பசுவும் பாசங்களும். எனவே பராபரம் என்பதை பரம் என்பது பதியாகவும் அபரம் என்பது பசு பாசங்களை குறிக்கும். எனவே அந்த முப்பொருளின் இயல்புகளையும் பெருமான் வந்து கூறுகின்றார். தரணா இருந்து தாங்குவது மட்டுமல்ல, அந்த பெட்டியில் வந்து நிலைத்து நிற்கின்றார். எனவே சிவபெருமான் வந்து ஆகமங்களை அவன் அனந்தேஸ்வருக்கு சொல்ல, அனந்தேஸ்வரர் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு உணர்த்த அவர் மூலமாக நம்முடைய நந்தியம் பெருமான், தேவர்கள், முனிவர்கள் போன்ற 18 கணங்களையும் என்ன செய்கின்றார், பெருமான் வந்து உணர்த்தினார். எனவே வேதங்களை வந்து பெருமான் அனந்தேவர் என்ன செய்தார், அவர் வந்து பிரம்மதேவருக்கு வந்து உணர்த்தினார். எனவே அரண் என்பதை உருத்திரனையும் குறிக்கும். ஹரி அயன் அரண் என்பது அங்க ருத்திர பெருமானையும் வந்து குறிக்கும். எனவே இந்த இடத்துல வந்து ஸ்ரீகண்ட ருத்திரரை குறிக்கின்றது. எனவே பரமசிவன் ஸ்ரீகண்டராய் நின்று இந்த ஆன்ம உலகுக்கு, இந்த 24 தத்துவங்களை உடைய ஆன்ம உலகுக்கு அவர் அருளுகின்றார். அவர் வந்து அதை
சிவதர்மம், அந்த சிவ புண்ணியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அந்த ஆன்மாக்களுக்கு குருநாதர் மூலமாக முதலில் சரியை கொடுக்கின்றார். பிறகு வந்து கிரியை வந்து கொடுக்கின்றார். சரியை என்பது புறத்தொண்டு, ஆலய தொண்டு. ஆலயத்தில் போய் நாம் வந்து கூட்டுவது, மெழுகுவது, கோலமிடுவது, பூத்தொண்டு கொடுப்பது, விளக்கிடுவது, அப்புறம் பாடல்கள் பாடுவது, தோத்திரங்கள் பாடுவது, இதுதான் நமது சரியை கிரியை என்று நம்ம பார்த்திருக்கோம். எனவே அந்த சரியை கிரியை செய்தால் நமக்கு வந்து சிவ யோகம் வந்து சித்திக்கும். எனவே அதை பராபரம் என்பது அதை சிவ தர்மத்தை வந்து குறிக்கும். எனவே சிவ தர்மம் என்பது சரியை கிரியை யோகம் ஞானம். நமக்கு சரியை செய்து கிரியை செய்து அதன் மூலம் யோகம் கிட்டி யோகத்தின் மூலமாக ஞானம் கிடைக்கும். ஞானத்தின் மூலமாக தான் பெருமானுடைய திருவடியை நாம் அடைக்க முடியும். எனவே சிவலிங்க திருமேனி என்ன செய்யறோம், அது 25 மாகேஸ்வர மூர்த்தங்களாக சொல்லப்படும். அதில் மிக முக்கியமானது வந்து லிங்க திருமேனியாக இருக்கக்கூடிய வந்து சதாசிவம். அது உமாமகேஸ்வரம் வந்து அது மாகேஸ்வர மூர்த்தத்தில் மிகவும் வந்து முக்கியமானது. எனவே ஒரு ஆலயத்தை அமைக்கும் போது அந்த லிங்கத்தை எங்கே அமைப்பது, அந்த மாகேஸ்வர மூர்த்தங்களை எங்கே நடராஜ பெருமான், நம்முடைய தட்சிணாமூர்த்தி, இதெல்லாம் வந்து எங்கே அமைப்பது, நந்தி தேவர் முதலிய அந்த பரிவார மூர்த்தங்களை வந்து எங்கே அமைப்பது என்று அந்த திருக்கோயில் அமைப்பை பற்றி கூறுவது இந்த ஆகமங்கள். அப்புறம் புஷ்ப விதி, பெருமானுக்கு எந்தெந்த புஷ்பங்கள் இருந்து எந்தெந்த நேரத்தில் எப்படி சூட்ட வேண்டும், முருகநாயனார் புராணத்துல நம்ம விளக்கமா பார்த்திருக்கோம். அப்புறம் வந்து பிராயச்சித்த விதி, நம்ம ஏதாவது பூஜையில தவறு செஞ்சுட்டோம், இல்லை ஆலய வழிபாட்டுல ஏதாவது குறைபாடு நிலை வந்து விட்டால் அதுக்கு வந்து பிராயச்சித்தம் வந்து செய்ய வேண்டும், பரிகாரம் வந்து செய்ய வேண்டும். அப்புறம் வந்து பவித்திர விதி, இந்த கோயில்ல வந்து ஒரு ஆடோ மாடோ பண்ணியோ போய் செத்து போச்சுன்னா அது வந்து பவித்திரம் செய்வதா பவித்திர விதி. அப்புறம் ஜெபமாலை, யோகப்பட்டம், இதெல்லாம் நம்ம எப்படி செய்வது, அது மட்டுமல்ல ஒரு ஆன்மாக்கள் வந்து இறந்து விட்டால் அதற்கு அந்திம கிரியை வந்து எப்படி செய்வது, சிரார்த்தம் எப்படி செய்வது, இவற்றையெல்லாம் கூறுவது வந்து ஆகமத்தில் உள்ள சரியாபாதம். ஆகமத்தில் உள்ள சரியாபாதம் வந்து எப்படி அந்த கோயில் அமைப்பு, அங்க உள்ள மூர்த்திகளின் அமைப்பு, புஷ்ப விதி, பிராயச்சித்த விதி, பவித்திர விதி, ஜபமாலை, யோகப்பட்டம், அந்த ஒரு உயிர் விட்டால் அந்த அந்தியஷ்டி விதி, அந்திம விதி, சார்த்த விதி, இவற்றை கூறுவது சரியாபாதம் என்று சொல்லப்படும். அடுத்தது கிரியாபாதம். கிரியாபாதம் வந்து பெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்வது. அதில் மிக முக்கியமானது வந்து மந்திரங்கள். அந்த மந்திரங்களை வந்து எப்படி உச்சரிக்க வேண்டும், இந்த மந்திரங்களின் உச்சாரண முறை. இரண்டாவது வந்து அங்கு வந்து யாகம் செய்வார்கள், வேள்வி செய்வார்கள். அதுக்கு அந்த குண்ட மண்டலங்கள், அந்த வேதிகள் வந்து எப்படி வந்து அமைப்பது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், அந்த அந்தனர்களும் சரி, அந்த சரியை செய்கின்ற அனுஷ்டானம் செய்பவரும் சரி, அந்த சந்தியாவந்தனம் வந்து செய்ய வேண்டும். அந்த சந்தியாவந்தனம், பூஜை, ஜபம், ஹோமம் ஆகியவற்றின் இந்த விதிகள் வந்து சொல்லப்படும். எனக்கு இப்போ வந்து நான் வந்து சமய அனுஷ்டானம் வாங்கணும்னா அந்த எப்படி போய் யார்கிட்ட அனுஷ்டானம் வாங்குறது, அப்புறம் வந்து வேணா பூஜை செய்யணும் அப்படின்னா அந்த விசேஷ தீட்சை வந்து எப்படி வாங்குறது, அப்புறம் அடுத்து வந்து நிர்வாண தீட்சை எப்படி வாங்குவது, ஆச்சாரிய அபிஷேகம் எப்படி செய்வது, அதெல்லாம் வந்து அந்த கிரியாபாதத்தில் வருது. எனவே இந்த சமய விசேட நிர்வாண தீட்சைகள், ஆச்சாரிய அபிஷேகம் என்ற அந்த 4 விதிகளும் வந்து இந்த கிரியாபாதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுபோல இந்த குருநாதர் வந்து நமக்கு தீட்சை கொடுப்பார் இல்லையா, அந்த தீட்சைகளின் வகைகள் அதையும் வந்து சொல்வது. எனவே ஆன்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை, நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, இந்த திருவிழாக்கள் அவற்றுக்கு கூறுவது வந்து கிரியாபாதம். எனவே கிரியாபாதத்தில் மந்திரங்கள் உச்சரிப்பது, குண்டமண்டல வேதிகளை அமைப்பது, சந்தியாவந்தனம், பூஜை, ஜபம், ஹோமம் இவற்றை செய்வது, சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் இவற்றின் விதிகள், ஆன்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை, நித்திய பூஜை, நைமித்திய பூஜைகள், விழா முறைகள் போன்றவை கூறுவது கிரியாபாதம். யோகம்னா என்ன, யோகம் வந்து அஷ்டாங்க யோகம். ஒரு நிறைய பேருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த 8 நிலைகள் அல்லது 8 உறுப்புகள். அஷ்டம்னா 8, அஷ்ட அங்கங்கள், 8 அங்கங்களை உடைய இந்த அஷ்டாங்க யோகம் என்று சொல்றார்கள். அதுல முக்கியமா வந்து ஆதார யோகம், நிராதார யோகம் வந்து சொல்லப்படும். எனவே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசித்தி, ஆக்கை என்கின்ற அந்த 6 ஆதாரங்களின் நிலைகள். அப்புறம் அந்த 6 ஆதாரங்களை தாண்டிய 7வது ஆதாரம் என்று சொல்லக்கூடிய நிராதாரமாகிய அந்த சகஸ்தாரம், அதை தாண்டிய உச்சிக்கு மேல் உள்ள 12வது
அந்த மீதானம் என்று சொல்லக்கூடிய துவாதசாந்தம் இவற்றை சொல்லுவது, இதை வந்து அது யோகம். அதே மாதிரி ஞானபாதத்தில் சொல்லுவதை வந்து யோக பாவனையால் ஒரு பாவனை செய்வது, அதை வந்து பாவனை மூலமாக அடைய முயல்வதும் இது யோகபாதம் என்று சொல்லப்படும். எனவே யோகபாதத்தில் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற 8 நிலைகள், அப்புறம் மூலாதாரம் ஆகிய உள்ள அந்த 6 ஆதாரங்கள், அப்புறம் நிராதாரமாகிய சகசிராரம், அப்புறம் மீதானமாகிய துவாதசாந்தம், அப்புறம் ஞானத்தில் சொல்லக்கூடிய அந்த பொருள்களை வந்து பாவனையால் அடையக்கூடிய முயற்சி, இவை யோகபாதம் என்று சொல்லப்படும். ஞானபாதம் என்றால் என்ன? ஞானபாதம் என்றாலே பதி, பசு, பாசம், பதியாகிய இறைவன், பசுக்களாகிய உயிர்கள், பாசமாகிய இந்த உலகம் ஆகிய இந்த முப்பொருளின் இயல்புகளை வந்து கூறுவது. அதுல வந்து இந்த உலகத்தின் தோற்ற ஒடுக்கங்கள், இந்த உலகம் வந்து எப்படி தோன்றுகின்றது, எப்படி வந்து ஒடுகின்றது, அந்த அந்த கோடிகள் 224 புவனங்கள் வந்து பல கோடி அண்டங்கள் இருக்கின்றன, அவற்றின் இயல்புகள். அப்புறம் அடுத்த பொருள் வந்து 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதம். இந்த யோனி பேதம் வந்து 74 லட்சம் யோனி பேதங்கள். 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை சொல்லிவிட்டு அப்புறம் வினை வகைகள் என்ன, நல்வினை, தீவினை, அந்த வினையின் பயன் என்ன, அப்புறம் ஞானத்தின் வந்து படிநிலைகள் என்ன, அதன் பயன் என்ன, இவற்றை கூறுவது ஞானபாதம் என்று சொல்லப்படும். ஞானபாதம் என்பது பதி, பசு, பாசம் என்கின்ற முப்பொருளின் இயல்பை கூறுவது. 2வது உலகத்தின் தோற்ற ஒடுக்கத்தை கூறுவது. 3வது அந்த அண்ட ஓடுகளின் இயல்புகளை கூறுவது. 4வது 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் 100,000 இந்த யோனி பேதத்தை பற்றி சொல்வது. வினை, வினை பயன், ஞானத்தின் படிநிலைகள், இவற்றின் பயன்களை கூறுவது வந்து ஞானபாதம் என்று சொல்லப்படும். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இவை சிவ ஆகமங்களை வந்து சிவபெருமான் எப்படி சொல்லி அருளினார் என்பதை நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் வந்து 2ஆம் திருமுறை, திறங்கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே அறம் கொண்டு சிவதன்மம் உரைத்த பிரான் என்று அந்த 2ஆம் திருமுறையில் 43வது பதிகத்தில் 6வது பாட்டுல வந்து சொல்லியிருப்பார். திறம் கொண்ட நல்ல திறமையுடைய அந்த அடியார்கள் மேல் வந்து தீவினை நோய், அந்த வினைதான நோயா வருகின்றது, அது ஒரு கருத்து. அப்புறம் இந்த ஆணவ மனத்தால் தான் நமக்கு வந்து பிறவி நோய் வருகின்றது. எனவே அந்த தீவினை நோய் வாராமல் அறம் கொண்டு சிவதர்மம் உரைத்த பெறான். எனவே இந்த மக்கள் வந்து அறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவபெருமான் அந்த சிவ தர்மமாகிய சரியை கிரைகளை உரைத்தார் என்ற அந்த கருத்தை வந்து ஞான சம்பந்த பெருமானும் வந்து, எனவே பெருமானை வந்து சார்ந்தவர்களை காக்க வேண்டும், சார்ந்தாரை காப்பதுதான் உன்னுடைய கடன் அல்லவா என்று அப்பர் பெருமானும் வேண்டுவார். எனவே அதற்கு உண்டான அந்த உரத்தை, அந்த உறுதியை கொடுப்பவன் என்ற இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து 5வது திருப்பாடல். சிவமாம் பரத்தினில் சக்தி சதா சிவம், ஓமா மகேஸ்வரர் உருத்திர தேவர், நவமால் பிரமேச தம்மில் தாம் பெற்ற நவாகமங்கள் எங்கள் நந்தி பெற்றானே. வந்து திருமந்திரத்துக்கு வந்து வர இந்த நவ ஆகமங்கள் தான் நமக்கு 9 தந்திரமாவது பெருமான் வந்து கொடுத்து இருக்கின்றார். இந்த ஆகமம் எப்படி வந்தது என்ற கருத்தை வந்து அந்த ஆகமம் வந்த மரபை பற்றி இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்கின்றார். சிவமாம் பரத்தினில் சக்தி சதாசிவம். அந்த பரமசிவனிடத்திலிருந்து முதல்ல என்ன சக்தி வந்து உண்டானது. இந்த சக்தியிலிருந்து என்ன வந்து அடுத்து சதாசிவம் என்ற சாதாக்கியம் உண்டானது. சாதாக்கியத்திலிருந்து மகேஸ்வரம் வந்து உண்டானது. அந்த மகேஸ்வரத்துல வந்து சுத்தவித்தில் உள்ள ஸ்ரீகண்டருத்திரரும் வந்து உண்டானார்கள். எனவே பரமசிவத்திலிருந்து சக்தி, சக்தியிலிருந்து சதாசிவம், சதாசிவத்திலிருந்து உமா மகேஸ்வரர், அதிலிருந்து ஸ்ரீகண்ட ருத்திரர், ஸ்ரீகண்ட ருத்திரிலிருந்து அதோட திருமால், பிரம்மன், ருத்ரன் ஆகியோர்கள் அடைந்த 9 ஆகமங்களையும் எங்கள் குருநாதர் அடைந்தார். எங்கள் குருநாதராகிய நந்தியம் பெருமான் வந்து அடைந்தார். சிவமாம் பரத்தினில். எனவே அனைத்துக்கும் வந்து பிறப்பிடம் எது? வேதம், ஆகமம் எல்லாவற்றுக்குமே பிறப்பிடம் வந்து அந்த பரமசிவம். பரசிவத்திலிருந்து முதலில் வந்து சிவம், சிவத்திலிருந்து சக்தி, சக்தியிலிருந்து சதாசிவம், இவர்கள் 3 பேரும் வந்து கேட்டார்கள். கேட்டப்புறம் நந்தி பரம்பில் வந்து இது இடையேறி என்று
வருகின்றது என்று சொல்கின்றார்கள். அதே மாதிரி இதை என்ன செய்கின்றார்? தவம் தவமால் என்று இந்த கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்றாங்க இல்லையா? தவமால் பிரம் ஈசர் தம்மில் தாம் பெற்ற. இந்த மால் வந்து என்ன தவம் வந்து செய்தார்? இந்த திருமால் வந்து கண்ணனாக இருக்கும் போது அந்த உபமன்ய முனிவரிடம் அவர் வந்து சிவதீட்சை பெற்று சிவ ஞானோபதேசம் கேட்டார். அதுதான் தவம் செய்த மால் என்று சொல்கின்றார். அந்த உபமன்ய முனிவர் தான் என்ன செய்கின்றார்? நம்முடைய சுந்தரர் பெருமான் வந்து தம்முடைய இந்த திருவஞ்சை களத்திலிருந்து அந்த வடகையிலுக்கு எழுந்திருக்கும் போது பேரொழியாக வருவார். அதான் உபமன்யு பார்த்து விட்டு அவரை வணங்குவார். அதை வணங்குவதை பார்த்தால் மற்ற முனிவர்கள்லாம் கேட்பாங்க, நீங்க வந்து சிவபெருமானை தவிர்த்து வேற யாரையுமே நீங்க வணங்க மாட்டீங்களே, இப்ப இந்த ஒளியை போய் வணங்குறீங்களே அப்படின்னா, இவன் வந்து நம்முடைய சுந்தரர் பெருமான் வந்து சிவனுடைய சிருஷ்டி. பெருமானை தன்னை கண்ணாடியில் பார்த்து சுந்தரா வருக என்று கூப்பிட்டு, அவர் சிவ சிருஷ்டி, அவர் சிவத்துக்கு ஒப்பானவர், எவனே அவரை நான் வணங்குகின்றேன். அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு சிவலோகத்திற்கு மறுபடியும் எழுந்து நிற்கின்றார். அவரை வணங்குகின்றேன் என்று சொல்லி அந்த பெரிய புராணத்தை ஆரம்பிப்பார்கள். அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கருத்து தான். எனவே அந்த மால் வந்து தவம் செய்து உபமன்யுடைய தீட்சை பெற்று அவர் சிவஞானத்தை அடைந்தார் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து நம்ம பார்த்தோம். எனவே நம்ம 36 தத்துவங்கள், அந்த 36 தத்துவங்கள் வந்து மேலானது வந்து சிவம் அல்லது நாத தத்துவம். அந்த சிவ தத்துவத்திலிருந்து வெளிப்படுவது அது விந்து தத்துவம் அல்லது சக்தி தத்துவம். எனவே அந்த விந்து நாதம் அது சேர்ந்தது சதாசிவம். சிவம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஞானமயமானது. சக்தி வந்து முழுக்க முழுக்க வந்து கிரியை மயமானது. சதாசிவம் வந்து 50% ஞானம், 50% வந்து கிரியை. எனவே அதனாலதான் நமக்கு வந்து அந்த சதாசிவத்தை லிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டால் நமக்கு இகலோக பயனும் பரலோக பயனும் வந்து கிடைக்கும். எனவே அந்த ஞானம் கிரியை இரண்டும் சமமாக கலந்த அந்த சதாசிவத்துக்கு உணர்த்த, சிவம் வந்து சக்திக்கு உணர்த்த, சக்தி வந்து அந்த சதாசிவத்துக்கு உணர்த்த, இந்த சதாசிவம் என்ன செய்கின்றார்? அவர் வந்து மகேஸ்வரருக்கு வந்து உணர்த்துகின்றார். அந்த மகேஸ்வரர் வந்து பல வகைகள் இருக்கின்றன. ஒண்ணு வந்து சம்புபட்ச மகேஸ்வரர், இரண்டாவது வந்து அணுபட்ச மந்திர மகேஸ்வரர். அணுபட்சம்னா அணுவாக நம்மை போல உயிராக தோன்றி சிவபூஜை செய்து அந்த மகேஸ்வர பதத்தை வந்து அடைந்தவர்கள். சம்புபட்சம்னா பிறக்கும் போதே அவர்கள் வந்து இந்த தேவலோகத்தில் இந்த சம்புவாக மகேஸ்வராக வந்து பிறப்பெடுப்பார்கள். சம்புபட்ச மகேஸ்வரர் அணுபட்ச மகேஸ்வரராகிய மந்திர மகேஸ்வரருக்கு வந்து உணர்த்தார். அவர் யாருக்கு உணர்த்தார்? அவர் வந்து ருத்ரதேவருக்கு உணர்த்த அவர் என்ன செய்றார்? ருத்ரதேவர் வந்து திருமாலுக்கும் அவர் வந்து பிரம்மருக்கும் உணர்த்துவார்கள். எனவே இந்த திருமால், பிரம்மன், ருத்திரன் இவர்கள் எங்க இருக்காங்க? இந்த சுத்த வித்தையில வந்து இருக்கிறாங்க. மறுபடியும் நாங்க அந்த தத்துவத்தை ஞாபகம் கொண்டுவாங்க. சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. சுத்த வித்தையில தான் நம்முடைய பிரம்மன், திருமால், ருத்ரன் வந்து இருக்கின்றார்கள். பேர் வந்து சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம் என்று பார்க்கிறோம். எனவே அந்த ஒருவரிலிருந்து ஒருவராக அந்த 9 ஆகமங்களை வந்து பெற்றார். அந்த பெற்றதை வந்து நந்தியம் பெருமான் வந்து அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் வந்து நந்தியம் பெருமான் பெற்றார். நந்தியம் பெருமான் வந்து நாங்கள் பெற்றோம் என்று நம்முடைய திருமூலர் வந்து கூறுகின்றார். அந்த ருத்ரன், திருமால், பிரம்மன் ஆகியோர்கள் வந்து அந்த சுத்த மாயையில் சுத்த வித்தையில் வந்து இருக்கின்றார்கள். அந்த ருத்ரதேவர் என்பது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், தவமால் என்பது இந்த பெருமையுடைய அந்த திருமால். எனவே அவர்கள் வந்து அந்த 5ஆம் முகத்தில் அறுபடும் போல் கேட்ட 66. அந்த 5 முகத்திலிருந்து 66 பேர்கள் கேட்டோம் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த முதல் 10 ஆகமங்களை வந்து 3 பேர்களாக 30 பேர் கேட்டார்கள். அப்புறம் பாக்கி அந்த 18 ஆகமங்களை 2 பேர்கள் 36 பேர்கள் கேட்டார்கள். எனவே இந்த 66 அறுவர்கள், அந்த 66 அறுவர்கள் வந்து இந்த சதாசிவ குணத்தில் உள்ளவர்கள். ஒண்ணு வந்து சம்பு சதாசிவம், இரண்டாவது அணு சதாசிவம். நம்மளை போல பிறந்து சிவபூஜை செய்து இந்த சதாசிவ நிலைக்கு கூட நம்ம வந்து உயர முடியும். அவர்கள் வந்து அணு சதாசிவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். எனவே அந்த அணு சதாசிவம் மூலமாக தான் இந்த கீழ்போனங்களில் இந்த ஆகமங்கள் வந்து வந்தது. எனவே இந்த மந்திர மகேஸ்வரர் எங்க இருக்கின்றார்? அவர் வந்து மகேஸ்வர தத்துவத்தில் இருக்கின்றார். அந்த மகேஸ்வர தத்துவத்தில் உள்ளவர் என்ன செய்கின்றார்? அவர் வந்து அதற்கு கீழே உள்ள சுத்த வித்தில் உள்ள அந்த ருத்திரருக்கு அவர் உபதேசம் செய்கின்றார். எனவே
ருத்ரதேவருக்கு இந்த மகேஸ்வரரால் மந்திர மகேஸ்வரர் உணர்த்தப்பட்டது. சுத்த வித்தையில் அவரோடு ஒப்பு நிற்கின்ற அனந்த தேவர், அப்புறம் திருமால், பிரம்மன் இவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. எனவே இந்த அனந்த தேவர் வந்து சதாசிவமிடமிருந்து இந்த ஆகமங்களை பெற்றார்கள். எனவே இந்த நந்தியம் பெருமான் வந்து அந்த ஆகமங்களில் 9, அந்த 28 ஆகமங்களில் 9 வந்து அவர் சிறப்பாக பெற்றார். அது குரு பரம்பரையினால் இந்த மக்கள் வந்து சிற்றறிவுடையவர்கள் அவர்களுக்கு வந்து விளங்காது என்பதற்காக அந்த ஆகமங்களின் பொருளை எளிமையாக தொகுத்துணர்ப்பதற்காக நம்முடைய நந்தியம் பெருமான் வந்து அந்த அகச்சந்தானம் என்று சொல்லக்கூடிய அங்கே உள்ள அந்த 4 பெருமக்களுக்கு அவர் உபதேசம் செய்கின்றார். ஆகமம் ஒன்பான் அதில் ஆன நாள் 7, அந்த 9 ஆகமங்களை வந்து 4 7 28 சொல்கின்றார்கள். அந்த திருமந்திரத்துல அந்த கருத்தை வந்து சொல்கின்றார்கள். எனவே அவற்றை நந்தியம் பெருமானிடம் கேட்டு இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் திருமூலர் முதலாக 8 பேர்கள். திருமூலர் மட்டுமல்ல, அவரை தவிர்த்தன 8 பேர்கள் வந்து நந்தியம் பெருமானிலிருந்து இந்த ஆகமங்களை கேட்டிருக்கின்றார்கள். அதன் வழியாக பல பேர் வந்து இந்த உலகத்தில் வந்து பரப்பினார்கள். அப்புறம் 8ஆம் தந்திரத்துல என்ன சொல்றாரு, இந்த சனத்குமார முனிவர் தான் கேட்டார். நந்தியம் பெருமான் வந்து சனத்குமார முனிவர், அவற்றிடமிருந்து சத்தியஞான தரிசனிகள், சத்தியஞான தரிசனி வந்து பரஞ்சோதி முனிவர், இந்த பரஞ்சோதி முனிவர் வரைக்கும் அகச்சந்தான பரம்பரை. நந்தியம் பெருமான், அப்புறம் வந்து சனத்குமார முனிவர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர்கள், இவங்க 4 பேரும் வந்து அந்த அகச்சந்தான பரம்பரை என்று கைலாயத்திலேயே வாழக்கூடியவர்கள். அப்புறம் கைலாயத்திலிருந்து பூலோகத்திற்கு இது எப்படி வந்தது அப்படின்னா, நம்முடைய பரஞ்சோதி முனிவர் வந்து அகத்திய முனிவரை பார்ப்பதற்காக வான் மார்க்கத்தில் வரும்போது திருவண்ணைநல்லூரில் சுவேதவன பெருமாள் என்ற பிள்ளை திருமணம் கூடிய மெய்கண்ட தேவரை பார்த்து அவருக்கு வந்து கொடுத்து அவருக்கு மெய்கண்டார் என்ற தீட்சாநாமம் கொடுக்கின்றார். அப்புறம் மெய்கண்டிலிருந்து அருள்நந்தி சிவம், அருள்ந்து மறைஞான சம்பந்தர், மறைஞான உமாபதி சிவம் என்கின்ற புறச்சந்தான பரம்பரை. அப்புறம் அவர்கள் மூலமாக தான் உமாபதியில்தான் மற்ற மரங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. எனவே அந்த உமாபதி தேவநாயனார் தான் அந்த சிவப்பிரகாச நூல் மூலமாக மற்ற எல்லாவற்றையும் கொடுத்தார். எனவே சிவபெருமான் ஆகமங்களை வந்து பிரதி சங்கீதை முறையினார். பிரதி சங்கீதை முறைனா என்ன? பிரதினா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக வகுத்து கூறக்கூடிய முறைதான் பிரதி சங்கீத முறை. ஒவ்வொரு ஆகமத்தையும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்றாக வகுத்து கூறும் முறை. அதுபோல பிரணவர் முதலாகிய அந்த 28 28 பேருக்கும் 28 ஆகமங்களை வந்து உணர்த்தினார். இது வந்து பிரதி சங்கீத முறை. அடுத்து வந்து மகவுக முறை. மகம்னா அதை எல்லாவற்றையும் வந்து எல்லா ஆகமங்களையும் 28 ஆகமங்களையும் வந்து ஒருவருக்கு வந்து ஒருங்கே தொகுத்து கூறும் முறை. ஒருத்தனுக்கு வந்து ஒரே ஒரு பிள்ளை மகனா இருக்கான், அப்ப என்ன செய்வான்? அவன் எல்லா செல்வத்தையும் அந்த மகனுக்கு மட்டும்தான் கொடுப்பான் இல்லையா? அது போல மகவுக முறைனா எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஒருங்கே தொகுத்து கூறும் முறை. அந்த முறையால் அனந்த தேவர் என்ன செய்கிறார்? ஸ்ரீகண்டருக்கு வந்து உணர்த்துகின்றார். ஸ்ரீகண்டர் வந்து நந்தியம் பெருமானுக்கு உணர்த்துகின்றார். நந்தியம் பெருமான் வந்து அகச்சந்தானத்துக்கு உணர்த்துகின்றார். அகச்சந்தானம் வந்து புறச்சந்தானத்திற்கு உணர்கின்றார். எனவே இதன் மூலமாக தான் இந்த ஆகமங்கள் பூமிக்கு வந்தது. எனவே ஆகமங்களை சிவபுரம் நேரே கேட்டது யார்? நேரே கேட்டது வந்து மந்திர மகேஸ்வரர். சதாசிவத்துக்கு அடுத்த நிலை வந்து மகேஸ்வரர் இல்லையா? எனவே ஆகமங்களை அந்த சதாசிவ பெருமான் என்பது கேட்டவர்கள் மந்திர மகேஸ்வரர். இது வந்து அதிபர சம்பந்தம் என்று சொல்லப்படும். அடுத்து மந்திர மகேஸ்வரர் வந்து அனந்த தேவர் வந்து கேட்கின்றார். அதை வந்து பரசம்பந்தம் என்று சொல்லப்படும். அனந்த தேவரிடம் வந்து ஸ்ரீகண்டருத்தர் வந்து கேட்கின்றார். அது வந்து மகா சம்பந்தம் என்று சொல்லப்படும். எனவே அந்த ஸ்ரீகண்ட பரமேஸ்வரமிருந்து நந்தியம் பெருமான் வந்து கேட்கின்றார். நந்தியம் பெருமான் வந்து திருமால் முதலிய தேவர்கள், திருமால், பிரம்மன் இவர்களாம் கேட்பது அந்தராள சம்பந்தம் என்று சொல்கின்றார்கள். மாதிரி நந்தியம் பெருமான், திருமால், மற்ற தேவர்கள் இவர்களிலிருந்து முனிவர்களும் சித்தர்களும் கேட்பார்கள். அவர்கள் வந்து திவ்ய சம்பந்தம் என்று சொல்லப்படும். தேவர்களிடமும் முனிவர்களிருந்து மக்கள் கேட்கின்றார்கள். மக்களாகி நாம் வந்து கேட்கின்றோம். இது வந்து திவ்ய சம்பந்தம் என்று சொல்லப்படும். அப்புறம் மக்களிடமிருந்து மக்கள் கேட்பது அது வந்து அதி திவ்ய சம்பந்தம் என்று சொல்லப்படும். இது வந்து சம்பத்தை வந்து பலமுறை சிவபெருமான் வந்து
மகேஸ்வரர் கேட்பது அதிபர சம்பந்தம். மகேஸ்வரத்திலிருந்து அனந்தேவர் கேட்பது பரசம்பந்தம். அனந்தேவரிடமிருந்து ஸ்ரீகண்டர் கேட்பது மகா சம்பந்தம். ஸ்ரீகண்டமிருந்து நந்தியம் பெருமான், திருமால், பிரம்மன் இவர்கள் கேட்பது வந்து அந்தராள சம்பந்தம். அதே மாதிரி நந்தியம் பெருமான், திருமால், பிரம்மனிடமிருந்து மற்ற தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் கேட்பது வந்து திவ்ய சம்பந்தம். அந்த தேவர்களிடம் முனிவர்களிடம் மக்கள் கேட்பது வந்து திவ்ய சம்பந்தம். மக்கள் வந்து மக்கள் கேட்பது அதிதிவ்ய சம்பந்தம் என்று அந்த சம்பந்தம் வந்து சொல்லப்படுகின்றது. எனவே அந்த வேதம் சிவாகமும் இரண்டும் ஆப்த வாக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. ஆப்தம்னா நன்மக்கள் என்று சொல்வார்கள். எனவே நன்மக்களுக்கு முனிவர்களும் தேவர்களும் ஆப்தர்கள். முனிவருக்கு வந்து நந்தியம் பெருமானும் தேவர்களும் பிரம்மதேவர்களும் வந்து ஆப்தர்கள். அவருக்கு வந்து நந்தி தேவர் பிரம்மதேவர் உள்ளவர்கள் அவர்கள் ஆப்தர். எனவே எல்லாருக்கும் ஆப்தராக இருப்பது அந்த சதாசிவ நாயனார். அங்கு வந்து சத்தியம் சிவமும் அந்த லயனில் இருக்கதால் அவருக்கு வேத சிவாமங்கள் விளங்கி தோன்றுவது இல்லை. எனவே வேதம் சிவாகமம் இரண்டும் வந்து ஆப்த வாக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அது மேல நம்ம சொன்ன மாதிரி என்ன செய்கின்றது, நந்தியம் பெருமான் வந்து ஸ்ரீகண்டன் வந்து கேட்டது அந்த 9 ஆகமங்கள் என்ற கருத்தை வந்து அந்த 9 ஆகமங்கள் தான் 9 தந்திரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த 9 ஆகமங்கள் வந்து என்ன? பெற்றனல்லாகமம் காரணம் காமிகம் முற்றனல் வீரம் உயர் சிந்தம் வாதுலம் மற்ற உயாமிள ஆகும் குலோத்தரம் துற்றனர் சுப்பிரம் சொல்லும் மகுடமே. எனவே ஸ்ரீகண்டனிடமிருந்து நம்முடைய நந்தியம் பெருமான் பெற்றது என்ன? ஒன்று காரணம், காமிகம், வீரம், உயர் சிந்தம், வாதுலம், மற்ற வியாகலம், சுப்ரபேதம், மகுடபேதம் என்கின்ற 9 ஆகமங்கள். யாமளமாகும் காலோத்தரம் என்று சொல்கின்றார்கள். அதுல யாமளம் ஆகும் காலோத்தரம் என்று அதை இரண்டாகவும் கொள்ளலாம். யாமளம் என்பது அது வந்து சைவ ஆகமம் கிடையாது, அது வந்து வாம தந்திரம். அது சைவத்திற்கு புறம்பானது. எனவே காலோத்தரம் என்ற பெயரில் வந்து பல ஆகமங்கள் இருக்கின்றன. ஆனால் அது வந்து மூல ஆகமம் வந்து கிடையாது. எனவே இந்த வாம மதத்தில் உள்ள ஒரு ஆகமத்தை இதை வந்து இடைச்சல்களாக சேர்த்து விட்டார்கள் என்ற கருத்தையும் வந்து சொல்லியிருக்கின்றார். ஏன்னா அது வந்து திவ்ய ஆகமங்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நாயனார் கூறிய அதை அந்த 2 ஆகமங்கள் எது என்பதை இந்த பாடலின் மூலமாக தெளிவாக அறிய முடியவில்லை. நந்தியம்பெருமான் சிறப்பாக பெற்ற ஆகமங்கள் வந்து 9. அந்த 9ஐயும் வந்து இவர் 9 தந்திரங்களாக சொல்கின்றார்கள். எனவே அவர் ஒவ்வொரு ஆகமத்தை ஒரு தந்திரமாக செய்தார் என்ற அந்த கருத்தை நம்ம வந்து இங்க பார்க்க முடிகின்றது. எனவே ஆகமங்கள் பலவும் தனித்தனி வேறு வேறு பொருளை அதை கூறுவது மட்டுமல்ல, எல்லா பொருளையும் தொகுத்தும் விரித்தும் கூறுகின்றது. எனவே நந்தியம் பெருமான் சிறப்பாக பெற்ற அந்த 9 ஆகமங்கள் அவற்றின் பொருளை இந்த பாடலில் வந்து அவர் கூறுகின்றார் என்ற கருத்தை பார்த்துவிட்டு அடுத்து 7வது திருப்பாடல் சொல்லலாம். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடுமாயினும் அண்ணல் அறிந்த அறிவறியாவிடில் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே. அண்ணல் அருளால் சிவபெருமான் தனது திருவருள் காரணமாக அருளும் சிவ ஆகமம், இந்த அருளை செய்த சிவ ஆகமங்கள் எண்ணிலி கோடி, அதுக்கு
எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகம். கோடி என்பது அதிக எண்ணை வந்து குறிக்கும். அவை அளவின்றி இருக்கின்றன. அவற்றில் தொகுத்திடும் ஆயினும் அவற்றை சொல்லப்பட்ட கருத்துக்களை தொகுத்து சொன்னாலும் அவர் மக்கள் வந்து அறிய மாட்டார்கள். அண்ணல் அடைந்த அறிவு அறியாவிடில் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எடுத்தேன். இது அளவற்ற இடமாக இருப்பதால் அவற்றை எல்லாவற்றையும் சொன்னால் என்ன செய்யறார்? மக்களுக்கு வந்து பயன்படாது. அது நீர்மேல் எழுத்தாக அவர்களுக்கு பயனின்றி போய்விடும் என்ற அந்த கருத்தை வந்து சொல்கின்றார்கள். எனவே அது உள்ள அந்த 28 ஆகமங்களில் 9 ஆகமங்களை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன். 9 ஆகமங்களை எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு அவற்றை நான் தொகுத்து கூறுகின்றேன். அந்த மாதிரி தொகுத்து கூறினால் உங்களுக்கு வந்து அது பயனுடையதாக இருக்கும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த கருத்தை சொல்லிவிட்டு அடுத்து வந்து 8வது திருப்பாடலுக்கு வந்து நாம் வந்து செல்லலாம். மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. மாரி மாரி என்கின்ற அந்த மழைக்காலம், கோடை என்கின்ற அந்த கோடைக்காலம், வார்பனி என்கின்ற அந்த பனிக்காலம், அந்த தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்து, இது போல பல காலத்திலும் ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. இந்த மாதிரி மழைக்காலம், கோடைக்காலம், பனிக்காலம் என்ற அந்த பல காலங்களிலும் மெய்யுணரை நோக்கி தவம் செய்கின்ற முனிவர்கள் வந்து இருக்கின்றார்கள். அது போல புனருணர்வை மட்டும் அறிகின்ற அந்த மனிதர்களும் இருக்கின்றார்கள். அந்த மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த புலர் உணர்வு மூலமாக கிளைக்கின்றார்கள். அவர் வந்து மெலிவுறுகின்றார்கள். அந்த காலத்தில் அந்த மெலிவு வந்து நீங்க வேண்டும். அந்த புலன்வழி போகத்தை வந்து படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று அந்த மெலிவு நீங்குமாறு சிவபெருமான் என்ன செய்தார்? ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி, ஆரியம் என்கின்ற அந்த வடமொழியையும் தமிழ் என்கின்ற அந்த தென்மொழியையும் பெருமான் வந்து யாருக்கும் சொன்னார்? காரிகையார்க்கு. முதல்ல பெருமான் யாருக்கும் சொல்வார்னா இந்த உமாதேவிக்கு தான் சொல்வார். இந்த உமாதேவியருக்கு சொல்லி அந்த கருணை செய்தானே, இந்த உலகம் முய்ய அவன் திருவருள் செய்தான் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லி இருக்கின்றார். எனவே சிவன் அருளிய இந்த ஆகமங்களை அவன் அருளிய அந்த அறிவின் துணை கொண்டுதான் அறிய வேண்டும். அந்த சிவ அறிவு இல்லாமல் சிவஞானம் இல்லாமல் நாம் அறிந்தால் என்ன செய்யற? அது வந்து எண்ணற்ற கோடிகளாக இருக்கின்றது. அது அனைத்தும் வந்து நீர் மேல் எழுதிய எழுத்து போல உடனே மறைந்துவிடும். உங்களுக்கு வந்து பயன்படாது என்பது முதல் பாடலுடைய கருத்து. அந்த ஆகமங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆகமங்கள் வந்து 28. அது வந்து சிவபேதம், ருத்ரபேதம் என்று சொல்லப்படன போன வகுப்புல வந்து பார்த்தோம். அந்த சிவபேதம் என்பது 9, ருத்ரபேதம் என்பது 19. மொத்தம் 28 ஆகமம் இல்லையா? இந்த சிவயோகிகள் வந்து அந்த 9 ஆகமங்களை எடுத்துக்கொண்டார். அது வந்து சிவபேதத்தில் உள்ளது. அது என்ன? காரணம், காமிகம், சிந்தியம், சுப்ரம் என்ற 4ம் வந்து அந்த சிவபேதத்தில் உள்ளது. அப்புறம் ருத்ரபேதத்தில் உள்ளது வீரம், வாதுளம், காலோத்திரம், மகுடம், யாமலம் என்கின்ற ஆகவே. எனவே இந்த 28 ஆகமங்களில் உள்ள சாரத்தை நம்முடைய திருமூலர் தமிழாக செய்தார் என்ற கருத்தையும் இங்க பதிவு செய்கின்றார்கள். அதுபோல இறைவன் வந்து ஆரியத்தையும் தமிழையும் என்ன செய்கின்றார்? இந்த உலக மக்களுக்கு உமாதேவியின் மூலமாக அவர் அருளி செய்தார். எனவே அந்த 2 மொழிகளும் ஒத்த பெருமை உடையது. இவை இரண்டும் வந்து ஒத்த பெருமை உடையது. ஒன்று உயர்வுடையது, ஒன்று தாழ்வுடையது என்று கிடையாது. இரண்டும் ஒத்த பெருமை உடையது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இந்த காஞ்சி புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அது மாதவ சிவஞானிகள் வந்து செய்தது. அவர் என்ன செய்தார்? வடமொழியை பாணினிக்கு வகுத்தரளி. பெருமான் வந்து 2 மொழி செஞ்சார் இல்லையா? அந்த 2 மொழியில இந்த பாணினின்னு ஒரு முனிவர் வந்து வட தேசத்துல வந்து இருந்தாரு. அவருக்கு வந்து அந்த வடமொழி என்கிற சமஸ்கிருதத்தை வந்து பெருமான் வந்து அவருக்கு கொடுத்தார்.
அதற்கு இணையாக தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேத்தும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொள்ளேற்று பாகர். அந்த கொள்ளேற்று பாகராகிய சிவபெருமான் என்ன செய்கின்றார்? தென்மொழியை உலகமெல்லாம் தொகுதேத்தும் குடமுனி என்கின்ற கும்பமுனி என்கின்ற அந்த அகத்திய முனிவருக்கு குருமுனிவருக்கு வந்து பெருமான் வந்து உணர்த்தினார். வடமொழியை பாணினிக்கும் தென்மொழியை வந்து அந்த அகத்திய முனிவருக்கும் அவர் உணர்த்தினார் என்று காஞ்சி புராணம் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். மக்கள் வந்து பல தலைப்பட்ட உணர்வுடையாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மொழி ஒண்ணு வந்து பிடிக்கும். அதுக்காக பெருமான் வந்து 2 மொழியை வந்து வைத்தார். தங்கா மிகை வைத்தான் தமிழ் சாத்திரம் என்று நம்முடைய திருமந்திரை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு அந்த 2 மொழியும் அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒன்றை உயர்ந்ததாகவும் ஒன்றை தாழ்ந்ததாகவும் கொள்ள கூடாது. எனவே இது தமிழ் சொல்லும் வடல் சொல்லும் தாழ் நிழல் சேர என்று ஞானசம்பந்தர் வந்து சொல்வார். அப்பர் பெருமான் சொல்றார், ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று நம்முடைய அப்பர் பெருமானும் வந்து சொல்வார்கள். அந்த மொழிகளது நிலைமை வந்து 4 வகைப்படும். ஒண்ணு வந்து நுண்மை, 2வது வந்து பொதுமை, 3வது வந்து இடைமை, 4வது வந்து பருமை என்று சொல்லப்படும். இது வந்து வடமொழி எப்படி சொல்லுவாங்கன்னா அதை சூக்குமை. நுண்மைன்னா சூக்குமை, அப்புறம் பொதுமை வந்து பைசந்தி, இடமைனா மத்தியமை, அப்புறம் பருமைனா வைகரி. எனவே வாக்குகள் வந்து 4 வாக்குகள். அது எங்கேருந்து வருதுன்னா அந்த சுத்த மாயா பூனத்துல சுத்த தத்துவத்தில் இருக்கின்றது. நாத தத்துவம் இருக்கு இல்லையா, நாதத்துல இருந்து பரா, பச்சந்தி, மத்தியமா, வைகரி. இந்த பரா வாக்கு தான் சூக்குமை வாக்கு என்று சொல்லப்படும். அது வந்து நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியாது, அது ஞானிகளால் தான் புரிந்து கொள்ள முடியும். வந்து பைசந்தி, அதுக்கு அடுத்து வந்து மத்தியமை, 4வது வந்து வைகரி. வைகரி வந்து 2ஆ பிரித்து ஸ்தூல வைகரி, சூக்கும வைகரி. நான் பேசுவது ஸ்தூல வைகரி, எனக்கும் கேட்குது, உங்களுக்கு மட்டும் கேட்குது. நான் எனக்கு மட்டும் பேசுற மாதிரி கேட்டா அது சூக்கும வைகரி என்று சொல்லப்படும். எனவே இந்த மத்தியமை வைகரி ஆகிய 2மே வந்து பருமொழிகள். இவை ஆரியம் தமிழ் 2லுமே வந்து இருக்கின்றது. எனவே ஏன் இந்த கருத்தை இங்க சொல்றோம்னா, இந்த பிரணவர் அனந்த தேவர்லாம் ஆகமொழி பெற்றார்கள் இல்லையா, அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்றால் அவர்கள் வந்து சூக்குமம் மூலமாக கெட்டார்கள். சூக்குனா மனசுல இருந்து மனசுக்கு, மனசுல வந்து அந்த எண்ணம் தோன்றும், ஆனா அவர்களுக்கும் வந்து அந்த எண்ணம் தோன்றும். அது போலதான் நம்முடைய தட்சிணாமூர்த்தி என்ன செய்கின்றார்? அந்த 4 முனிவர்களும் சனகாதி முனிவர்களுக்கு அப்படித்தான் உபதேசம் செய்கின்றார். மௌன உபதேசம் மனத்தின் மூலமாக செய்யப்படுகின்றது. எனவே பிரணவர் முதலாளருக்கும் அனந்த தேவர் பெற்றது வந்து அந்த சூக்குமை மூலமாக வந்து பெற்றது. பைசந்தி வந்து யார் பெற்றது? அது ஸ்ரீகண்டனிடமிருந்து நந்தி கணங்கள், தேவர்கள், முனிவர்கள் பெற்றது. அப்புறம் மத்திமையால் பெற்றது. அப்புறம் மக்கள் பெற்றது எப்படி? நான் பெற்றது எப்படி? இது வந்து வைகரி வாக்கால், வாய் விட்டு சொன்னாதான் அவங்களுக்கு காதுக்கு போகணும். அந்த மாதிரி போதான் நமக்கு வந்து கிடைக்கும். அதை வைகரி வாக்கு என்று சொல்வார்கள். பார்த்தா சில பேருக்கு இயல்பாகவே மெய் உணர்வு தோன்றும்னா பெருமான் வந்து அவர்களுக்கு உள் நின்று உணர்த்துவார். அதை வந்து விஞ்ஞான கலர் என்று நம்ம சொல்லப்படும். உள் நின்று உணர்த்தும் போது அப்போது இந்த பராவாக்கு என்கின்ற சூக்குமை வாக்கு மூலமாக செல்லப்படும். எனவே அது நுண்மொழி, இடைமொழி என்று சொல்லப்படும். எனவே அந்த இடைமொழியாகிய அந்த மத்திமைக்கு முற்பட்டதுதான் இந்த மறை என்று சொல்லப்படும். அதை எழுதா மறை. அந்த மறைகளை வந்து எழுதக்கூடாது. ஒரு என்ன வாய் மூலமாக அடுத்தவர் காதுக்கு வந்து சொல்லப்படும். அதான் எழுதா கிளவி, எழுதா மறை, எழுத வாராத மறை என்று சொல்லப்படும். ஏன்னா அந்த மாதிரி சொன்னோம்னா எழுதுனா என்ன செய்யும்? ஆற்றல் அழியும் என்று திருவள்ளுவ மாலையில வந்து சொல்லியிருக்கின்றார். ஆற்றல் அழியும் என்று அந்தணர்கள் நான்மறையை போற்றி உரைத்து ஏற்றின் புறந்து எழுதார். எழுதுனா என்ன செய்யும்? அப்படியே ஆற்றல் வந்து குறைந்து விடும் என்றார்கள். எழுதாமல் என்ன செய்ய அந்த அந்தணர்கள் அந்த உரை செய்வார்கள், காதில் வந்து உரை செய்வார்கள். எல்லை இல்லாத மறைமுறை மெய்யுடன் எடுத்து எழுது மறை என்று அந்த ஞானசம்பந்தர் புராணத்துல வந்து சேக்கிரார் வந்து சொல்வார். எல்லையில்லா மறைமுதல், அதை மெய்யுடன் எடுத்த எழுதுமறை என்று சொல்வார். எழுதுமறை என்பது அந்த சொற்பிரிவில்லாத மறையை வந்து தமிழ் ஆரியம் என்று பிரித்து தோன்றி எழுதப்படுமாறு வைத்த மறை என்று அதுக்கு CKS வந்து உரை செய்வார். எனவே இந்த மேலுலகத்தில் வந்து பிரணவர்கள் வந்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆகமங்கள் வந்து அது
கீழ் உலகத்துடன் நமக்கு விளங்க வேண்டும். அதற்காக இறைவன் என்ன செய்கின்றார்? 2 மொழிகளை படைத்தார். அது தமிழ் மொழியும் ஆரியமும். எனவே அந்த ஆகமங்கள் விளங்கும் பொருட்டு பெருமான் மொழிகளை படைத்தார். இதே நம்ம திருவாசகம் பல இடத்துல பார்க்கிறோம். மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும். இது கீர்த்தி திருவாகர். அதுலயேதான் வேடராகி கிளிரது படுத்து மாவேத்தாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திர திருத்து உற்றாய் முகங்களால் பணித்தருளியும். அந்த மந்திர மலையிலிருந்து பெருமான் என்ன செய்கின்றார்? ஐமுகங்களால் பணித்தருள் இருக்கின்றார் என்ற அந்த கருத்தை திருவாசல பாக்குறோம். இதே பெரிய புராணத்துல திருக்குறுப்பு தொண்ட நாயனார் சொல்வார். வெள்ளி மால்வரை கைலையில் வீட்டிலிருந்து அருளி துள்ளு வாழ்குணல் வேணியார் அருள் செய்து தொழுதே தெல்லும் வாய்மையின் ஆகம திறனலாம் தெரிய உள்ளவாறு கேட்டருளினால் உலகை ஆளுடையால். இந்த உலகை ஆளுகின்ற நம்முடைய அன்னையாகிய நம்முடைய உமையம்மை என்ன செய்கின்றார்? இந்த வேணியார் ஆகிய சிவபெருமான இடத்திலிருந்து அவரை தொழுது அந்த வாய்மையின் ஆகம திறத்தை எல்லாம் பெற்றால் அம்பாள் மூலமாக தான் நமக்கு இது கிடைத்திருக்கின்றது. எனவே இறைவன் படைத்த அந்த பருமொழியை நம்முடைய திருமல நாயனார் ஆரியம் தமிழ் என்று 2ஆக கூறினார். அதே இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க? பிராமணர்கள் ஆரியம் தான் கடவுள் மொழி, தமிழ்லாம் மக்கள் மொழி என்று சொல்வார்கள். ஆனால் இரண்டும் ஒரே தன்மை உடையது என்பது நம்முடைய நாயன்மார்களுடைய கருத்து. இந்த கருத்துக்கு அடுத்த பாடல். அவில் கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிழ் தலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலுமாமே. அவிழ்க்கின்றவாறும் உன்னை கட்டிருக்கு, அந்த கட்டு நம்ம கட்டு அவுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சிவபெருமான் என்ன செய்கின்றார்? அந்த உயிர்களை கட்டியிருக்கின்ற அந்த பாசத்தலையிலிருந்து ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த பாசத்தலையிலிருந்து விடுவிக்கின்ற முறையும் அது கட்டுமாறும். அப்புறம் என்ன செய்கின்றார்? அந்த உயிரை பிடிச்சுட்டோம், கட்டுல இருந்து பிடிச்சிட்டா என்ன செய்யறோம்? அந்த உயிரை மிருகம் மாதிரி அங்கங்கேயும் ஓட ஆரம்பிக்கும். அதை கட்ட வேண்டும் என்பதால பெருமான் அன்பு கயிற்றை கொடுக்கின்றார். அந்த அன்பு கயிறு மூலமாக தன்னை கட்டி வைக்கின்றார். அது கட்டுமாறும் அன்பு வாயிலாக அவற்றை தன்னிடத்தில் நிலை பெற வைக்கின்றார். சிமிழ் தலைப்பட்டு உயிர் போகின்ற மாறும். அந்த மாதிரி அந்த உயிர் என்ன செய்கின்றனா அது பலகாலம் பாசத்திலேயே அழிந்து இருக்கின்றது. எனவே அது தன் பண்டை பயிற்சி வைத்தால் பாசத்திலே அது அலைய உறுகின்ற அந்த முறையையும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும், தமிழ் மொழி வடமொழி எனும் இரு மொழியுமே ஒரு படித்தாக உணர்த்தும் அவனை உணரலாமே. எனவே நீ வடமொழியை பயின்றாலும் சரி, தென்மொழியை பயின்றாலும் சரி, யாது ஒன்றையினாலும் முறைப்படி முழுமையாக உணர உள்ளவர்க்கு உணரலும் ஆமே. அவர்கள் தத்துவ ஞானத்தை மட்டுமல்ல சிவஞானத்தையும் பெறக்கூடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பெருமான் என்ன செய்கின்றார்? அந்த உயிர்களை அந்த பாசத்தலையிலிருந்து விடுவிக்கின்றார். விடுவித்து என்ன செய்கின்றார்? தன் திருவடியில் அந்த அன்பு கயிற்றால் கட்டுகின்றார். அதாவது அந்த உயிர்கள் அவை நிலை பெற்று இந்த சிவஞானத்தை உணர்த்துகின்றன. எனவே நீங்க வடமொழியாவது தென்மொழியாவது நீங்கள் படித்தால் அதற்கு தவறில்லை. நீங்க எந்த தேசத்தில் பிறந்திருக்கின்றீர்களோ அந்த தேசத்து மொழியின் மூலமாக அதை நீங்கள் பயிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். இரு மொழிகளாலும் அந்த முப்பொருள் உண்மை பதி பசு பாச உண்மையை பெருமான் உணர்த்துகின்றார் என்ற கருத்து. தமிழ் சொல்லும் வட சொல்லும் ஆன்மாக்களுக்கு என்ன செய்ய அந்த பந்தம் மோட்சம், அந்த பாசத்தோடு கட்டி இருப்பது பந்தம், அவற்றிலிருந்து விடுவது மோட்சம். எனவே அவிழ்க்கின்றவாறு அது மோட்சம், கட்டுவது பந்தம். அந்த இவற்றில் விடுபடுவதையும் அந்த பிணிக்கப்பட்ட உயிரின செய்கிறது அதை உடலை விட்டு அது பிரிந்து பெருமான் திருவடியை சேரும். உணர்வது என்பது எப்படி நடக்கும்? பெருமான் திருவடியை மறக்காமல் இருந்தால்தான் கிடைக்கும். எனவே உணர்தலும் என்பது உணர்வதுதான் கடமை என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். நம்ம செய்யணும், இந்த புலன் வழி நம்ம போகக்கூடாது. இந்த கருத்தை தான் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் பல இடத்துல சொல்ற. புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி ஐமேல் உந்தி அலமந்த போதாக அருள் செய்வான் அமரும் கோயில்.
உயிர் பிரிக்கின்ற காலம் வந்து விட்டது. அது வரைக்கும் அந்த உயிர் என்ன நினைச்சது, என் பொண்டாட்டி தான் எனக்கு உறவு, பிள்ளைங்க தான் எனக்கு உறவு, சொந்தக்காரங்க தான் உறவுன்னுட்டு அதுலயே நினைச்சு நினைச்சு அந்த உறவு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உயிர் போகும்போது புலனுக்கு பொறிகளுக்கும் தெரியுது நம்ம எங்க போறது, யார்கிட்ட போகுது, உயிர் போயிடுச்சுன்னா அந்த புலனும் பொறியும் வழி இல்லாம போயிடுமேனு இந்த புலன் ஐந்தும் இந்த மெய்வாய் கண்முக்கு செவி என்ற அந்த 5 பொருள் இருக்கின்ற அந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்ற அந்த 5 புலன்களும் பொறி கலங்கி நெறிமயங்கி நம்ம எங்க போறது, அங்க போறதா எங்க போறதுன்னு கிடந்து தடுமாறும், அலமாறும். அந்த ஐமேல் அலமந்த போகாதாக. ஐனா சளியை குறிக்கும். உயிர் பிறப்ப சளி தொண்டையில அடைச்சுக்கும். புள்ளைய கூப்பிடணும் நினைப்பான், தொண்டை அடைச்சுக்கும். ஏன்னா அவனால கூப்பிடவும் முடியாது. ஐமேல் அலமந்த போதாக. அப்போது பெருமான் நீ பயப்படாதப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு உயிராகிய உனக்கு நான் என்றும் நான் தான் துணை என்று பெருமான் உணர்த்துவான். அப்பேற்பட்ட எனவே அது ஐமேல் அந்த கண்ணிமைப்பில் என்ன செய்யும், போல தொண்டை அடைச்சுக்கும். அத்தோட உயிர் போய்விடும். இந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து இந்த பாட்டு பண்டிதராவார் 18 பாடையும், இது ஏற்கனவே ஒரு முறை பார்த்திருக்கோம். இது அடுத்த முறை மறுபடியும் வருது. எனவே பண்டிதராவார் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான் அறம் சொன்னவாறே. பண்டிதர் ஆவர், படிச்சவன பண்டிதர்கள் சொல்வார்கள். எனவே கற்றவர்கள் பண்டிதர்கள், தமிழ் பண்டிதர்கள் சொல்லுவாங்க. அப்பதான் வித்வான் புலவர்னு பல மொழிபெயர்ப்பு வந்தது. அந்த காலத்துல பண்டிதர் தான் சொல்லுவாங்க. எனவே கற்றவர்கள் பண்டிதர்கள் என்று போட்டுவார்கள். அவர்கள் 18 பாடையும், பாடை என்பது பாடையை குறிக்காது, பாஷை என்கிற வடமொழியின் அந்த தமிழ் பிரிவுதான் பாடை. அந்த சை டையா மாறும். பாஷை பாடையா மாறுகிறது. கற்றவர்கள் போட்டுகின்ற அந்த 18 பாஷைகளையும் அந்த 18 மொழிகளையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க. சிவபெருமான் தனது அறத்தை பொதுவாகவும் சிறப்பாகவும் சொன்னார். அது பொதுவாக சொன்னது வேதம், சிறப்பாக சொன்னது ஆகமம். பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான் அறம் சொன்னவாறே. எனவே அதை பொதுவாகவும் சிறப்பாகவும் உணர்த்துவதற்கும் உணர்வதற்கும் அமைந்த வாயிலே இந்த மொழி. அந்த மொழியை கற்றவர்கள் கற்றவர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் அந்த பல மொழிகளையும் கற்று அவற்றில் சொல்லியுள்ள அந்த முடிந்த பொருளை உணர்ந்தவர்கள் தான் அந்த மெய்ஞானிகள், சிவ ஞானிகள். தமிழ்நாட்டுல 18 பாஷைகள் இருந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் அவன் அன்றி ஓரணுவும் அசையாது, சிவன் அன்றி ஒரு இலை கூட அணு கூட அசையாது. மொழிகள் பலவாய் தோன்றி வளர்ந்திருந்தாலும் எல்லாமே எப்படி சிவபெருமானது திருவிழாப்பாங்கின்படியே தோன்றியது இருந்தது. பல மொழிகள் மறைந்ததும் பெருமானான் திருவுருள் தான். பல மொழிகள் மறுபடியும் தோன்றியதும் பெருமானுடைய திருவுளத்தால் தான். எனவே பெருமான் ஒவ்வொருவருக்கும் ஒரு மொழியை கொடுத்திருக்கின்றார். பிரணவருக்கு, அனந்த தேவருக்கு, ஸ்ரீகண்டருக்கு, உமையமைக்கு அவர் சொன்னது ஒன்னொன்னும் ஒவ்வொரு மொழியில். இந்த பரா, பச்சந்தி, மத்தியமா, வைகரி அந்த வாக்கில் சொல்லி இருக்கின்றார்கள். அவருடைய ஏற்கும் திறன் பொறுத்து, அந்த ரிசப்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஏற்கும் திறனை பொறுத்து பெருமான் 18 பாஷைகளை படைத்தார். இதான் அன்போடு ஏய்ந்த வழக்கு என்று குறள் சொல்லுவார்கள். ஆறு என்பது என்ன செய்யலாம், அது வழி. அறம் சொன்னா வாரே, ஆறு என்பது அந்த வழியை வாயிலை குறிக்கும். அந்த வாயிலாக இருப்பது அந்த 18 மொழிகள் என்ற அந்த பன்மொழிகள். இந்த ஆரியமும் தமிழும் தான் பல மொழிகளாக வந்தது. அந்த மொழிகள் வல்லவர்கள் அவை வாயிலாக அந்த உயர்ந்த பொருள்களை தம்மை விட தாழ்ந்த மக்களுக்கு உணர்த்துகின்றார்கள். எனவே தமிழ் சொல் வட சொற்களில் அமைந்த அந்த பொருள்களின் பகுதி தான் எல்லோருக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே பண்டிதர் என்பவர் அந்த 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தை அறிவார்கள். அவருடைய சிவஞான மொழிகள் பல மொழிகளை கற்றிருக்கின்றார். வடமொழியும் கற்றிருக்கின்றார். மலையாளம், தெலுங்கு அவரும் எல்லாம் தெரியும். பல பாஷைகளை கற்ற அறிஞர்கள் இருக்கின்றார்கள். எதற்காக கற்றால அதில் உள்ள பொருள்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். எனவே தமிழும் ஆரியமுமே அது தொன்மையான மொழிகள். பிற மொழிகள் எல்லாம் அவற்றில் வழி தோன்றின என்ற கருத்தை சொல்லி இந்த ஆகமத்து சிறப்பை நம்ம சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து சில புத்தகம் குரு பாரம்பரியம்னு ஆரம்பிக்குது.
இன்னொன்று வந்து உபதேசம் என்ற பகுதி வந்து ஆரம்பிச்சிருக்கின்றது. உங்க புக்கில் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து தெரியவில்லை. வந்து குரு பாரம்பரியம் என்று வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சொல்லுங்க. அடுத்து வந்து சில புத்தகங்கள் வந்து குரு பாரம்பரியம் இருக்கு, சில புத்தகம் வந்து உபதேசம் என்ற பகுதி வந்து இருக்கின்றது. இதுல வந்து நான் உபதேசம் என்ற பகுதியை அந்த ஒரு பாடலை மட்டும் எடுத்துக்கிறேன். உபதேசம். விண்ணின்றெழுந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்த உன்னென்றொருக்கு ஒப்பிலானந்த கண்ணின்று காட்டி களிம்படுத்தானே. நம்முடைய திருமலர் வந்து அவர் 3000 மந்திரங்களை கொடுத்திருக்கின்றார். அதிலே 300 வந்து மந்திரங்கள், 30 வந்து உபதேசங்கள். இந்த உபதேச பகுதி வந்து 30 பாடல்கள் வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே இது முக்கியமானது இந்த உபதேச பகுதினால அதை வந்து நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்கின்றார். இதை சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேனே என்று ஏற்கனவே ஒரு பாட்டுல வந்து அவர் சொல்லியிருக்கின்றார்கள். அது வந்து சேஷ்ட முறை கனிஷ்ட முறை என்ற 2 முறைகள் வந்து இருக்கின்றன. இறைவனையும் இறைவனால் இன்பப்பட்ட அந்த நூலும் என்ன செய்கின்றார்கள், அது வந்து ஒரு குருவிடமிருந்து சிஷியனுக்கும் அந்த சிஷியன் வந்து அவருடைய சிஷியனுக்கும் வந்து சொல்லப்படும். அதை வந்து சேஷ்ட முறை கனிஷ்ட முறை என்று சொல்வார்கள். அதை வந்து உபதேசம் என்றும் சொல்வார்கள். அந்த குருவின் அருகில் இருந்து கேட்பது அது உபதேசம். அது எப்படி சொல்லணும், அதை நூல் முறையால் சொல்லாது. இப்ப நான் சொல்ல வந்து நூல் முறையால் சொல்றேன், படிச்சு படிச்சு உங்களுக்கு பொருள் சொல்றேன். அந்த நூல் முறையால் சொல்லாமல் அனுபவ முறையால் நான் என்ன செய்யணும், திருமந்திரத்தை வந்து அனுபவமா வந்து உணர்ந்திருக்கணும். அந்த அனுபவமா உள்ளதை நான் சொல்லணும். அனுபவ முறையால் கூறுவதுதான் இந்த உபதேச பகுதி. எனவே இந்த சிவ ஆகம பொருள்களை நூல்களால் மட்டுமல்லாமல் அனுபவத்தால் கூறுவது. இதுதான் வந்து மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம் என்று சொல்லியிருப்பார். இப்போது அந்த 30 உபதேசத்தை வந்து நாம் பார்க்கலாம். அதில் முதல் பாடல், விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்று தலைக்காவல் முன்வைத்த உன்னின்று உருக்கி ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. பெருமான் இந்த அண்டம் முதலாக சொல்லப்பட்ட அந்த சிவபெருமான் விண்ணின்று இழிந்து அவன் இருக்கின்ற நிலை வந்து அப்படியே மனம் வாக்குக்கு எட்டாத நிலை. அந்த மேல்நிலையிலிருந்து அவன் என்ன செய்கின்றான், கீழ் இறங்கி வருகின்றான். விண் என்பது ஒரு உயர்வான இடத்தை வந்து குறிக்கும். அந்த மேல்நிலையிலிருந்து அவன் கீழே இறங்கி வினைக்கு ஈடாக மெய்கொண்டு என்னுடைய வினைக்கு ஏற்ப அவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய உண்மை நிலையை மாற்றிக்கொண்டு ஒரு குருநாதனாக மெய்கொண்டு ஒரு குருநாதனாக ஒரு உடல் கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மின் வைத்த. அந்த பெருமானுக்கு அடுத்த நிலையில் இருப்பது, கீழ்நிலையில் இருப்பது யாருன்னா அந்த சக்தி. எனவே தன்னின்ற தாளை, தனக்கு அடுத்த நிலையில் உள்ள அந்த சக்தியை எனக்கு பெருங்காவலாக வைத்து, அந்த அம்மையை அம்பாளை வந்து எனக்கு முதல் காவலாக தலைக்காவலாக பெருங்காவலாக முன் வைத்து உண்ணின்று உருக்கி அவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய ஒப்பற்ற பேரின்பத்தை தரும் அருள் நோக்கத்தை ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி கடும்படுத்தானே. பெருமான் முதல் செய்வது இந்த நயன தீட்சை தான். என்ன செய்யறாருன்னா, நம்ம கண்ணப்ப தேவர் வந்து இந்த குடுமித்தேவர் வந்து பார்க்கணும் போறதான். இந்த குடுமித்தேவரை போய் பார்க்கறதுக்காக கண்ணப்ப தேவரை போகும்போது அந்த கண்ணப்பர் வந்து அவரை பார்க்கறதுக்கு முந்தி பெருமான் வந்து அவரை பார்த்து விடுகின்றார். அதான் வந்து நயன தீட்சை அல்லது சச்சு தீட்சை என்று சொல்லப்படும். அதான் அம்பாளுக்கு வந்து
மீனாட்சி என்ற ஒரு பெயர். மீன் என்ன பண்ணும், அந்த கோழி மாதிரி அடகாக்காது, முட்டை மேல ஏறி அடகாக்காது. என்ன செய்யும், அந்த ஓடல தண்ணியில வந்து அந்த முட்டை இட்டுடும். அந்த முட்டையை வந்து அன்போடு பார்க்குமா, குஞ்சா பொறிக்கணும். அந்த அன்போடு பார்த்த உடனே அந்த முட்டையெல்லாம் மீன் குஞ்சா வந்து பொறிஞ்சிப்படும். மீனாட்சி என்ன செய்கின்றார், நம்மோட அன்போடு பார்ப்பதால நமக்கு அந்த நயன தீட்சை வந்து கிடைக்கின்றது. இதே கருத்து நம்முடைய காமாட்சி விருப்பத்தோடு வந்து பார்ப்பது, விஷாலாட்சி நல்ல அகண்ட கண்ணலையாக பார்ப்பது, அப்புறம் நீலாயதாட்சி, இந்த 4 அம்பாளுக்கு 4 பேர் வந்து உண்டு. வந்து அந்த சக்தியை வந்து அந்த உயிருக்கு பெருங்காவலாக வைத்து இந்த உலக வாழ்க்கை வந்து நடத்துகின்றான். இந்த உலக வாழ்க்கை எப்படி நடக்கின்றது, அம்பாள் மூலமாக, அவனுடைய சக்தி மூலமாக தான் நமக்கு வந்து நடக்கின்றது. எதற்காக நடத்துகின்றான், தன்னுடைய ஒப்பற்ற ஒப்பிலா ஆனந்த, இந்த ஒப்பற்ற தனித்த பேரின்பத்தை கொடுக்க வேண்டும் என்று அதை மனதில் எண்ணி கண்ணின்று காட்டி கழும்படுத்தானே. என்ன செய்யறான், அவன் இந்த உள்ளத்தில் வந்து அம்பாள் மூலமாக அந்த நயன தீட்சை கொடுத்து என் உள்ளத்தில் நீங்காமல் நின்று, தீட்சை கொடுத்து போயிட்டானா, போகல, அத அவனுடைய உயிர் வந்து நினைச்சு நிக்குது உள்ளத்தில், இந்த உயிரில் நீங்காது நின்று. அதனால் அன்பினால் வந்து கசிந்து உருக பண்ணி எனது களிம்பு, எனது மலம் முழுவதையும், இந்த ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த 3 களிம்பையும் அந்த பட்டையும் வந்து நீக்கினான். வந்து இது உங்களுக்கு நான் அடிக்கடி நான் சொன்ன கதை தான். என்ன கதைன்னா, நம்முடைய மாணிக்கவாசர் வந்து குதிரை வாங்குவதற்காக செல்கின்றார். திருப்பரந்துரை நெருங்கும் போது என்ன செய்கின்றார்கள், விரவொலி ஆகமங்கள், அறிவார் அறி தோத்திரங்கள், அந்த மாதிரி நிறைய வந்து வேத ஒலி ஆகமம் எல்லாம் கேட்கும். கேட்ட உடனே மாணிக்கவாசர் நினைப்பாரு, நம்ம திருப்பரந்தூர்ல வந்து நம்ம ஒண்ணு மடத்தை ஒண்ணு ஏற்படுத்தலையே, யாரோ வந்து வேதத்தையும் ஆகமத்தையும் சிவமந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கார்களே, யார் இவர்கள் என்ற மனசுல வந்து தோற்றுகிறது. ஒரு மனசை வந்து ஈர்க்கின்றது. ஈர்த்தவனா என்ன செய்கின்றார்கள், நம்ம குதிரை பணி முடிச்சுட்டு இங்க வந்து யார் அதை பண்றாங்களோ பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு அந்த தெருவை வந்து கடக்கின்றார். இந்த தெருவை கடக்கும் போது இந்த தெருமுனையில் வந்து அந்த சிவபெருமான் குருந்த மடத்தரையில் வந்து இருந்து கொண்டு அவருடைய சிஷ்யரோடு அமர்ந்து கொண்டு அந்த வேத ஆகம ஒலிகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். அவர் வந்து என்ன செய்யறார், முதல்ல வந்து மாணிக்கவாசர் வந்து பார்க்கின்றார். மாணிக்கவாசர் வந்து பார்க்க வந்து அப்படி வா என்று கூப்பிடுவார். வான்னு கூப்பிட்ட உடனே மாணிக்கவாசர் சந்தேகம், என்ன கூப்பிடுறாரா இல்ல வேற யாரையும் கூப்பிடுறாரு. அவர் வந்து இங்கேயும் எப்படி வந்து திரும்பி பார்க்கிறார். நான் வந்து வேற யாரும் கூப்பிடல, நான் வந்து ஒன்னதான் கூப்பிடுறேன் என்ன மறுபடியும் வந்து இப்ப கையை வந்து காமிக்கிறார். ஆவா அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன். பெருமான் எப்படி, அவன் அரி அயன் இந்திரன் வானவர்கள் அவருக்கு அரிய சிவன். என்ன செய்றான், வா வா என்று ஒரு தடவை 2 தடவை வா வா என்ற என்னையும் பூதலத்தை, எங்க இந்த பூதலத்தை வலிந்து ஆண்டு கொண்டான். பூவார் அடிசுவடி என் தலைமையில் பொறுத்தலுமே தேவானவா பாடி தெல்லேனும் கொட்டோமே. அதை பார்த்தோன்னே என்ன செய்கின்றார், அவர் வந்து அந்த தாய் பசுவை கண்ட கண்டு போல போய் அவர் திருவடியில் வீழ்ந்து வணங்கி திருவடி தீட்சியை பெற்றுக் கொண்டார். திருவடி தீட்சியை பெற்றவுடனே என்ன செய்கின்றார், அவர் தேவானாவா சிவமாக மாறிவிடுகின்றார். இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சட்டங்கள் அத்தனையும் துறந்தல் விட இந்த பூவார் அடிசுவடின் தலைமையில் பொறித்தலுமே தேவானவா பாடி தெல்ல. அந்த இதுல தெலுங்கு தேவுன்னு சொல்லுவாங்க. தேவன தெய்வத்தை வந்து குறிக்கும். தேவானவா பாடி தெல்லேனும் கொட்டம் என்று சொல்லுவார்கள். பெருமான் இருப்பது வந்து மேல்நிலை, அது வந்து பரநிலை, பரசிவ நிலை. அந்த பரசிவ நிலையிலிருந்து அவன் கீழே இறங்கி பராசக்தியாக வருகின்றார். இந்த பரநிலைனா வந்து தன்னையே நோக்கி கொண்டிருப்பார், வேற எதையும் வந்து நோக்க மாட்டார். அதுதான் பரநிலை என்று சொல்லப்படும். அவர் உலகத்தை நோக்கும் போது அவர் பராசக்தியாக நின்று அவர் வந்து உலகத்தை நோக்கின்றார். அது அவர் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வந்து ஒரு கீழ்ப்பட்ட நிலை, அது வந்து மேம்பட்ட நிலை. எனவே இவர் அது வினைக்கு ஈடாக மேற்கொண்டு அந்த ஆன்மா வந்து என்ன வினையை செய்திருக்கின்றோ அதற்கேற்ற உருவத்தை கொண்டு மெய் அந்த உண்மை நிலையை என்ன செய்கிறார், அவர் வந்து அறக்கருணையாக நின்று விளக்குதலை செய்கின்றார். அவர் மரக்கருணையாக நின்று மறைப்பதையும் வந்து செல்கின்றார். அந்த சக்தியை தான் அவர் தாள் என்றும் திருவடி என்றும் சொல்லப்படும். எனவே ஞான சக்தி வந்து அவருக்கு வள திருவடி, அது கிரியை என்ற அந்த செயல் வந்து இடத்திருவடி. எனவே அந்த ஞானம் கிரியை என்ற 2 சக்தி தான் பெருமானுக்கு திருவடியாக இருக்கப்படும். எனவே இந்த அம்பாளும் எப்படி சொல்லப்பட்டால் அந்த அம்பாளை வந்து பராசக்தி என்று சொல்லப்படும். அவளும் வந்து அந்த சிவனை போல உலகத்தை நோக்காது நிற்பாள். அது வந்து
பராசக்தி என்று சொல்லப்படும். அந்த பராசக்தி என்ன செய்யும், அது தன்னுடைய ஒரு சிறு கூட்டில் வந்து ஆதிசக்தி என்று அந்த உலகத்தை வந்து தொழில்படுத்தும். அந்த ஆதிசக்தி என்று தொழில்படுத்தும் போது அது என்ன செய்யும், உயிர்களுக்கு சிவத்தை காட்டாது. சிவத்தை காட்டாமல் அப்போது துரோதாயி என்ற துரோதன சக்தி என்ற அந்த மறைக்கும் ஆற்றல் மூலமாக என்ன செய்கின்றது, அந்த ஆணவ மலத்தை மெலிவு செய்ய வேண்டும். அதற்காக என்ன செய்கின்றது, இந்த உலகத்தை காட்டி வினை செய்து வைத்து அந்த வினையின் பயனாக இன்ப துன்பத்தை அனுபவித்து அதன் மூலமா என்ன செய்யும், அந்த ஆணவ மலம் வந்து வெளிவுபட்டு பரிபாகமாகும். அது மல பரிபாகம். எனவே அந்த மல பரிபாகம் வந்தவுடன் என்ன செய்யும், இந்த துரோண சக்தி அது அருள் சக்தியாக மாறி அந்த உயிரின் அறிவில் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக படியும். அது வந்து சக்தி நிபாதம் என்று சொல்றோம். சக்தினா அந்த சக்தி, நிபாதம்னா வீழ்ச்சி. ஒரு அருவிக்கு கீழே நம்ம தலைமையில எப்படி தண்ணி கொட்டுதோ அது போல அந்த சக்தி வந்து நம்ம சகசிரத்துல வந்து அப்படியே பாஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள். எனவே மல பரிபாகத்துக்கு முந்தின நிலை வந்து பாசத்தில் கட்டப்பட்ட நிலை, அதை வந்து பெத்த நிலை அல்லது கட்டு நிலை என்று சொல்லப்படும். அந்த பாசத்திலிருந்து விடுபட்ட நிலை வந்து முத்தி நிலை, மோட்ச நிலை, வீடு பெற்ற நிலை என்றும் சொல்லப்படும். எனவே முதலில் துணாசக்தி வந்துதான் என்ன செய்கின்றது, அது தலைக்காவலாக இருந்து இந்த உலகத்தை காட்டி வினை செய்ய வைத்து இந்த வினையை வந்து வெளிவுபடுத்தி நமக்கு மலபரிபாகம், இறைவனை ஒப்பு, சக்தி நிபாதத்தை ஏற்படுத்துகின்றது. அதன் மூலமாக என்ன செய்கின்றது, இந்த களிம்பு வந்து நீங்குகின்றது. இந்த களிம்பாகிய அந்த ஆணவ மூலம் அனாதியே இந்த உயிர் வந்து கலந்திருக்கின்றது. அதை வந்து அறுக்கின்றது. பெருமான் வந்து அதை அறுக்கின்றார். இதுதான் நம்முடைய திருவசனம் சொல்லுவோம் இல்லையா, எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். அப்போது துரோதன சக்தி இருக்கும் போது நான் என்ன செய்தேன், எல்லா பிறப்பும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் உருவமாகி பறவாய் பாம்பாய் அந்த மாதிரி எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்க வைப்பது அந்த துரோதன சக்தி. அது இழைச்ச அந்த ஆன்மா வந்து அப்பா எனக்கு போதும்பா, பட்டப்பாடு போதும், எனக்கு வந்து முக்தியை கொடு என்று வேண்டும் போது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று விட்டேன். இந்த ஆன்மாவுக்கு வந்து பக்குவம் வந்து விட்டது. இந்த உலக வாழ்க்கையில் வந்து அதற்கு புளிப்பு ஏற்பட்டு விட்டது என்று பெருமான் என்ன செய்கின்றார், அந்த புளிப்பை வந்து நீக்குவான். எனவேதான் பெருமான் வந்து இயல்பாகவே அவன் மலம் இல்லாதவன். அவன் வந்து அமலன், நிமலன், விமலன். அவன் வந்து சித்தாந்தம் வந்து அனாதி முத்த சித்துரு என்று சொல்வார்கள். அவன் என்ன செய்வான்னா, அவன் செம்பை வந்து களும்பாக்குவான், தகரத்தை வந்து தங்கமாக்குவான். அந்த ரசவாதம் வந்து அவனுக்கு கிடைக்கும். இவன் ரச குளிகை போல நமக்கு அந்த அஞ்சலத்தை கொடுத்து நம்ம இணைகின்றான். இந்த தகரத்தை வந்து தங்கமாக, அதை சிவமாக மாற்றுகின்றான். எல்லா பிறப்பும் அது பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று விடுவிட்டேன். எனவே இந்த உலகத்தை நோக்காது நிற்கின்ற நிலை அதான் வந்து பெருமானுக்கு உண்மை நிலை, சொரூப நிலை. அதை உயிர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது, அனுபவிக்கவும் வந்து முடியாது. எனவே அது உலகத்தை நோக்கி இந்த செயல்படுகின்ற நிலை, அதை கடத்த நிலை அல்லது பொதுநிலை என்று சொல்வார்கள். எனவே பொதுநிலையில் நிற்கும் போது அப்போது மறைப்பு சக்தியாகிய அந்த துரோண சக்தி தான் அது செயல்படும். அந்த செயல் என்ன, அந்த செம்பில் உள்ள களிம்பை தேய்த்து அந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்தும். துரோண சக்தி என்ன செய்து, அந்த களிம்பை தேய்ப்பது போல ஊர்களை பற்றியுள்ள அந்த ஆணவ மலத்தை தேய்க்கும் செயலாகும். எனவே அந்த அம்மலம் தேய்விட்ட போது அந்த துரோண சக்தி தானே அருள் சக்தியாக மாறி உயிரை வந்து கடத்த நிலை என்ற புதுநிலையிலிருந்து நீக்கி உண்மை நிலையாகிய அந்த சிவநிலையை அடைய செய்யும். இவையே இறைவன் என்றும் உயிர்கள் பொருட்டு இடைவராது செய்து வரும் செயல். எனவே அந்த பதி பசு பாசம் என்கின்ற இறை உயிர் தலை என்ற முப்பொருள்களின் இயல்பு பற்றியும் ஆகம பொருள் பற்றியும் இந்த ஒரு மந்திரத்தில் நம்முடைய திருமூல பெருமான் வந்து உரைத்திருக்கின்றார் என்ற அந்த கருத்தை சொல்லி இன்றைய உபதேச பகுதியை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமுடன் கேட்டு அடியார் பெருமக்களின் திருவிடை வழங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்லைன்னா வந்து நிறைவு பாடல் பாடி நிறைவு செய்து கொள்ளலாம். சிவாய நமங்கய்யா. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா? கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? சிவ சிவா. நன்றி நன்றிங்கய்யா.
அருமையான ஒரு கருத்துங்கய்யா. அடியேன்னு பிடித்து மன்னித்தருளும். எனக்கு குருவா இருக்கிற ஐயா வந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. 3/4 மணி நேரம் அவருடைய பதிவிலே போயிடுச்சு. அதனால அடியேனை பொறுத்தவரைக்கும் நம்ம அதெல்லாம் யூடியூப்ல பார்த்து முழுமையா நான் தெரிஞ்சுக்கிறேங்கய்யா. ஏன்னா நிறைய கேட்கல. கடைசி ஒரு 3 பாடலுக்கு மட்டும்தான் நான் வந்தேன். உபதேசம் கேட்டேன். ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. மற்ற அடியாருக்கு இன்னைக்கு பேச அனுமதிக்கிறேங்கய்யா. அடியன் வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடுத்த அடியாருக்கு எல்லா அடியாருக்கும் வாய்ப்பு உண்டு. இருந்து பொறுமையா ஒவ்வொரு அடியார் சந்தேகமும் கேட்கலாம். உங்களுடைய கருத்தையே நீங்க தெரிவிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல்வேன் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உங்க சந்தேகம்னா முதல்ல கேளுங்க. ஏதாவது புரியல கேட்டு